முதல் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் நமது அச்சு ஊடகங்களில் வந்த முக்கிய செய்திகள் குறித்து திறனாய்வு செய்வதற்காக அதிமுகவை சேர்ந்த CR சரஸ்வதி அவர்களும் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்களும் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய முதல் பார்வை பயணிக்க இருக்கிறது. வணக்கம் மேடம், உங்களிடமிருந்தே ஆரம்பிப்போம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான செய்தி, நேற்று காட்சி ஊடகங்கள் எல்லாம் பரபரப்பாக வந்த செய்தி அதுதான். இந்த காவிரி பிரச்சனை தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறதுனாலும் இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதம்ங்கிறது ரொம்ப நம்முடைய விவசாயிகளுக்கு தேவையான விஷயம். கடைமடை விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா அங்கே கர்நாடக முதலமைச்சரை போய் நம்ம விவசாயிகள் சங்கங்கள்லாம் போய் சந்தித்து பேசிட்டு வந்தாங்க. அவங்கள்ட்ட ஒரு மாதிரி ஏற்பாக தான் பேசியிருக்கிறாரு. ஆனால் இப்போ அவங்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி தண்ணீர் தருவதற்கான வாய்ப்பே கிடையாது, கர்நாடகாவே மிகப்பெரிய பிரச்சனையில் குடிநீர் ஆதாரத்திற்கே பிரச்சனையாக இருக்கிறப்போ அவங்க விவசாயத்துக்கு தருவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு வெளிப்படையாக நேற்று சித்தராமையா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நீதிமன்றம் பல்வேறு வகையில் முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் அங்கே ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி இப்படி தண்ணி தர முடியாதுன்னு நேற்று சித்தராமையா சொல்லியிருக்கிறத தமிழகம் எப்படி பார்க்குது, அரசு எப்படி எதிர்கொள்ளுது? அதான் இந்த காவிரி இஷ்யூங்கிறது 1924 வருஷத்துலேருந்து போடப்பட்ட ஒப்பந்தம் இன்னி வரைக்கும் போராடுறோம். பலமுறை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இதற்கு முன்னாடியே பலமுறை அது பிஜேபி கர்நாடகா ஆண்ட போதும் சரி, காங்கிரஸ் ஆண்ட போதும் சரி, முதலமைச்சரோட பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கோம். பலமுறை காவேரிக்கா குரல் கொடுத்துருக்கோம். என்றைக்குமே கர்நாடகாலேருந்து நமக்கு எப்போ தண்ணி திறந்து விடுவாங்கன்னா மழை ரொம்ப பேஞ்சு அவங்க டேமை காப்பாற்றிக்கணும்னா அந்த நேரத்தில் தான் தண்ணி திறந்து விட்டுருக்காங்களே தவிர, சாதாரணமாக ஒரு இயற்கைங்கிறது எல்லாருக்கும் சொந்தம். காவேரி என்பது தமிழ்நாட்டுக்கும் நமக்கு வந்து சேர வேண்டிய ஒரு பொருள். ஆனால் அது கொடுக்காம அடம் பிடிக்கிறதுனால தான் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த வழக்கில் போராடி வெற்றி பெற்று அது அரசில் வெளியிட்டு காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு இன்னை வரைக்கும் நம்ம மத்திய அரசு கிட்ட கோரிக்கை வச்சு இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் போது இப்போ ஜூன் மாசமே திறக்க வேண்டிய தண்ணீரை இப்பொழுது கர்நாடகா ஆண்டுகிட்டு இருக்க காங்கிரஸ் இது வரைக்கும் திறக்கல. நேராக போய் கேட்கும் போது கூட எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லைங்கிற ஒரு காரணத்தை சொல்றாங்க. ஒரு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுக்கும் போதே, அதாவது கர்நாடக அரசு இத்தனை டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாடு கொடுக்கணும் போது அந்த இருப்பளவை எல்லாம் கணக்கில் கொண்டுதான். ஏன்னா ஒரு நீதிமன்ற தீர்ப்பு என்பது யாருமே தலைவணங்க வேண்டியது. அது ஏன் கர்நாடக அரசு அந்த நீதிமன்ற தீர்ப்பு கூட அவங்க குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தலைவணங்க மாட்டேங்கிறாங்க தெரியல. ஒரு பிரச்சனையோட இஷ்யூவே போகும்போது ஃபைனலாக கோர்ட்டுக்கு போகும்போது ஒரு உச்ச நீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ ஒரு தீர்ப்பை சொன்னால் அதுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் தான் யாராக இருந்தாலுமே. ஆனால் நீதிமன்ற தீர்ப்பை கூட கட்டுப்படாமல் அவங்களுக்கு ஒரு கணக்கு போறோம். நீதிமன்றம் தீர்ப்பு சொல்வதற்கு முன்னால் எவ்வளோ கொள்ளளவு அவங்களுக்கு இருக்கணும், அதில் எவ்வளோ அவங்களுக்கு தேவைப்படும், அதை போக மீதி எவ்வளோ தமிழ்நாடு கொடுக்கணும், எல்லாத்தையும் கணக்கில் கொண்டுதான் நீங்கள் இந்த தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு திறந்து விட்டு ஆகணும்னு உத்தரவு போட்ட பிறகும் கூட இவ்வளவு கர்நாடக அரசு அடம் பிடிப்பது எந்த வகையிலும் மனிதாபம் இல்லாத ஒரு செயல்னா சொல்லணும். ஏன்னா நம்ம கேட்கறது வந்து இப்போ தண்ணி திறந்து விட்டாதான் விவசாயிகளுக்கு அவங்க பாசனத்துக்கு அந்த நீர் தேவைப்படும். இவர்களுக்கு வேண்டிய அளவு தண்ணி இருக்கு. இப்போ சமீபத்தில் கூட பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு நல்ல தண்ணி வந்திருக்கு. ஆனால் திறந்து விட மாட்டேன்னு அடம் பிடிக்கும் போது இது எந்த வகையில நம்ம கணக்கில் எடுத்துக்கிறதுனே தெரியல. ரொம்ப வருந்தத்தக்க செய்தியா இருக்குது. ஆனா இன்னொரு செய்தியை நீங்க கவனிச்சு பாருங்க, அங்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி தண்ணி தர முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி தண்ணி வேணுங்கிறத ஒரு நடுவண் அரசுக்கு நம்ம தெரிவிக்கலாமே, அப்படி ஒரு சூழலே இங்க தமிழ்நாட்டுல நடைபெற மாட்டேங்குது. இல்ல தம்பி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோர்ட்டு உத்தரவையே கர்நாடக அரசு மதிக்கல. நீங்க ஒரு கோர்ட்டையே, ஒரு சுப்ரீம் கோர்ட்டையே மதிக்காதவங்க கர்நாடக அரசு பேசும்போது நீங்க என்ன அனைத்து கட்சி கூட்டம் இங்க நம்ம கூட்டி பேசினாலும் இந்த பதில் தான் கர்நாடகா கிட்ட இருந்து வரும். ஏன்னா இங்க இருந்து போன விவசாயிகளுக்கு அன்னைக்கு என்ன பதில் சொன்னோம், அதாவது கூட ஓரளவுக்கு சொன்னாங்க, நாங்க வந்து இப்ப குடிக்க தண்ணியில தரோம்னா நேற்று தீர்மானமா தரவே முடியாதுங்கிறாங்க. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல இருந்து அவங்களுக்கு கரண்ட் போகுது, காய்கறிகள் போகுது, எத்தனையோ நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க அனைத்து கட்சி கூட்டங்கள் வந்து இங்க அப்படியே ஒருவேளை நம்ம பேசினாலும் கூட கர்நாடக அரசு தமிழகத்துக்கு தண்ணி கொடுக்க கூடாது என்பதில் தீவிரமா இருக்கிறதுனால இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிறது காங்கிரஸ் உடைய அரசு. நிச்சயமா இங்க இருக்கிற காங்கிரஸ் எம்எல்ஏக்களால், ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஆனா கர்நாடகாவில் என்ன பெரிய சாபம்னா, பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரும்போதும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டேங்கிறாங்க, இன்னைக்கு காங்கிரஸ் ஆளும் போதும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு இங்க இருக்கிற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் நேர போய் ஒரு பேசலாமே. ஏன்னா இன்னைக்கு எம்எல்ஏக்கள் உள்ள உட்கார வச்சிருக்கவங்க தமிழ்நாடு மக்கள் காங்கிரஸ் சார்பா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர்களும் கூட போய் பேசலாமே. தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு எந்த வகையிலாவது போராடி பார்க்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் தண்ணி வேணும்னு சொல்றாங்க, இங்க காங்கிரஸ் வேணும்ங்கிற கருத்தை தான் பதிவு செய்யறாங்க. அவங்க பதிவு செய்யறாங்க. நேரா போய் காங்கிரஸ் தலைவர் சந்திச்சு பேச வேண்டியதானே. தமிழக மக்களும் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, தண்ணியை கொடுக்கணுங்கிற கடமை நமக்கு இருக்கு, நம்ம தான் ஆண்டுகிட்டு இருக்கோம், இப்போவா நம்ம தண்ணியை திறந்து கொடுப்போன்றது இல்லாம இன்னும் அடமண்ட் ஆயிடுச்சு. முன்னாடி விட அதிக அடமண்டா இப்ப பேசுறாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியில் அவரே போய் அந்த மாதிரியான அணுகுமுறையெல்லாம் திமுக அதற்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் மத்தியில வரலையே. குண்டுராவ் அவர்களிடம் போய்
நட்பா பேசி பழகி வாங்கின அணுகுமுறையை வந்து அதிமுகவுக்கே அப்படி ஒரு மாதிரி வாங்கல. அன்னைக்கு அவர் கேட்டதுக்கிணங்க வந்தது. அதற்கப்புறம் அது வரவே இல்ல. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவே பலமுறை பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கர்நாடகா முதலமைச்சர் பிஜேபி ஆண்ட போதும் பேசியிருக்காங்க, காங்கிரஸ் ஆண்ட போதும் பேசியிருக்காங்க, மத்திய அமைச்சரவைகிட்டையும் பேசியிருக்காங்க, பாரத பிரதமரா மன்மோகன் சிங் அவர்கள் இருக்கும்போது இந்த பிரச்சனை கொண்டு போயிருக்காங்க, இன்றைக்கு மாண்புமிகு நரேந்திர மோடிட்டையும் கொண்டு போயிருக்காங்க. எல்லா வகையிலையும் போராடி முடியாமல் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கே அம்மா போனாங்க. அதற்கு பிறகுதான் அந்த தீர்ப்பை வாங்கி இன்னைக்கு அரசு இதெல்லாம் வெளியிட்டு அதாவது எம்ஜிஆருடைய காலகட்டம் வேறு இப்ப வேறுங்கிறீங்க. அப்ப இருந்த கர்நாடக அணுகுமுறை வேற, இப்ப ரொம்ப அணுகுமுறை வேற மாதிரி நிறைய மாறிடுச்சு. மாறிடுச்சுங்க. அன்றைக்கு கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போகும்போது அந்த காலகட்டத்தில் குண்டுராவ் அவர்கள் கொடுத்திருக்கலாம். ஆனால் அதன் பிறகு பாத்தீங்கன்னா மழை பெய்து டேம் ஓவர்ஃப்ளோ ஆனாதான் கர்நாடகா தண்ணியை திறந்து தமிழ்நாட்டுக்கு தராங்களே தவிர ஒரு மனிதாபிமான அடிப்படையில். அதுக்கப்புறம் வந்து திமுக யாரா இருந்தாலும் ஒரு இயலாத நிலையில தான் இல்ல, இருந்தது. திமுக இத்தனைக்கும் அங்கம் வகிச்சாங்க. மத்திய அரசுல ஆண்ட போது 10 வருடம் காங்கிரசும் திமுகவும் அங்கம் வகிச்சாங்க. ஆனா திமுக அந்த நிலைப்பாட்டை கடிதம் மூலமா இன்னைக்கு திரு கருணாநிதி அவர்கள் சொல்லலாம் அமைச்சாங்க. அதெல்லாம் பண்ணாங்களே தவிர சட்ட ரீதி அவங்க நினைச்சிருந்தால் ஒண்ணும் இல்ல. அவங்களுடைய இலங்கை பிரச்சனைக்காக நான் ஆதரவு வாபஸ் வாங்குவேன் அப்படின்னு ஒரு கடிதத்தை அன்றைய பாரத பிரதமருக்கு திரு கருணாநிதி அவர்கள் எழுதினாங்க. என்னைக்காவது தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணீரை தரலன்னா ஆதரவை நான் வாபஸ் வாங்குவேன்னு திமுக ஒரு காலத்திலேயே சொன்னதில்ல. 10 வருஷம் காங்கிரசும் திமுகவும் சென்ட்ரல்ல அங்க வகிச்சாங்க. மணி அவர்களிடம் முன்வைக்கிறது, நீங்க ஒரு பத்திரிகையாளரா இந்த பிரச்சனைக்குள்ள நான் உள்ள போறேன், அதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரலா இந்த தமிழகத்தினுடைய நீராதார நதிநீர் பிரச்சனையை நீங்க ஒரு பத்திரிகையாளராகவும் தமிழ்நாட்டுக்காரராகவும் நேரடியா பார்த்து அந்த விஷயங்களை நேரடியாக அனுபவிச்சுட்டும் வரீங்க. எதனால இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை கர்நாடகாவால் உண்மையிலே தர முடியாத ஒரு சூழல் இருக்கு? அந்த பிரச்சனை எப்படி கர்நாடகா பிஜேபி மதச்சார்பற்ற ஜனதாதளம் யார் வந்தாலும் அதான் நடக்குது. இதை வந்து நம்ம எப்படி அணுகிறது? இல்லை, அடிப்படையில் இதில் வந்து 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, கர்நாடகாலையும் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக இன்னைக்கு அங்கே கிடையாது. அங்கே வந்து இல்லை, சித்தராமையா சொல்கிறதுல வந்து ஓரளவு உண்மை இருக்குது, முழு உண்மை இருக்குன்னு நான் சொல்லலை, அது ஓரளவு உண்மை. அதை வந்து நம்ம புறந்தள்ள முடியாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த அக்ரேரியன் கிரைசிஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய வேளாண் பிரச்சனை என்பது ரொம்ப ஆழமானது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டு விவசாயிகளை விட அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து அதிகப்படியான கஷ்டத்தில் இருக்காங்க. ஆனால் சிக்கல் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் கூட அவங்க கொடுக்க மாட்டேன்னு வரும்பொழுது தான் வருது. இது வந்து இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் இஷ்யூஸ், மாநிலங்களுக்கு இடையிலான அந்த நதிநீர் தாவா என்பது இந்தியா மாதிரியான நாடுகளில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதுவும் வந்து கடைநிலை மாநிலமாக கீழே இருக்கக்கூடிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து காலகாலமாக இருந்துக்கிட்டு வருது. இதில் வந்து நீங்கள் வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்ட பிறகும் திரும்ப உத்தரவு போட்ட பிறகும் அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மறுப்பது என்பது வந்து அதுக்கு மேலே அதில் என்ன செய்ய முடியும் தெரியல. ஏன்னா எஸ்.எம். கிருஷ்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது 2003 அல்லது 2004 என்று நினைக்கிறேன், வெளிப்படையாகவே ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறினார். அதற்காக அவர் மீது வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் கூட போடப்பட்டன. அதை தாண்டி ஒரு இன்ச்சு கூட நகரல. இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்ய முடியும்னு ஒரு கட்டத்தில் உச்சநீதிமன்றம் கேட்டது. நீங்கள் அதிகபட்சம் தூக்கி 15 நாள் உள்ளே வைக்கலாம், அவரை தண்ணி வராது. இதனால தான் 2003-2004 காலகட்டத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெவலப்மெண்டல் ஸ்டடீஸில் ப்ரொஃபஸர் ஜனகராஜன் ஒரு நீரியல் நிபுணர் இருக்கார், வாட்டர் எக்ஸ்பர்ட், சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஒரு நிபுணர். அவர் வந்து ஒரு முன்முயற்சி எடுத்தார் 2003-4. என்னன்னா வந்து 2 மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய விவசாயிகளை ஒருவருடன் ஒருவர் பேச வைப்பது. அங்கேருந்து 3 பஸ்ஸில் விவசாயிகளை இங்கே கூட்டு வந்தாங்க, இங்கேருந்து 3 பஸ்ஸில் விவசாயிகளை அங்கே கூட்டு போனாங்க. அங்கேருந்து வந்து பார்த்த விவசாயிகள் இங்கே இருக்கக்கூடிய அந்த நிலைமையை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார்கள், இவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு. இங்கேருந்து போனவங்களும் வந்து இவர்களும் வந்து கண்ணீர் சிந்தினார்கள். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் நடந்து அரசாங்கத்தை 2 தரப்புலையும் ப்ரெஷர் பண்ணி ஒரு செட்டில்மெண்ட், அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டுக்கு வரத்துக்கான சூழல் வரும்பொழுது துரதிருஷ்டவசமாக அப்பொழுது இங்கு இருந்த ஆட்சியாளர்கள், இதே ஜெயலலிதா அரசாங்கம் தான், அந்த முயற்சிக்கு எந்த விதமான ஒத்துழைப்பையும் கொடுக்கவில்லை. ஓரளவு ஒத்துழைப்பு கர்நாடகா தரப்புலேருந்து வந்தது. இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அரசுகள் மட்டுமே, அரசியல் கட்சிகள் மட்டுமே இது போன்ற சிக்கலான பிரச்சனைகளில் பேசி தீர்வு காண முடியாது. சம்பந்தப்பட்ட விவசாயிகளை நீங்கள் கலந்து பேச அனுமதிப்பதன் மூலம், என்கரேஜ் பண்ணுவதன் மூலம், ஊக்குவிப்பதன் மூலம் பிரச்சனையின் புதிய பரிமாணம் காலப்போக்கில் வரும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் ப்ரொஃபஸர் ஜனகராஜன் அந்த முயற்சி எடுத்தார். இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த கட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-10 லட்சம் ரூபாய் அவர் செலவு பண்ணி அந்த விவசாயிகளை அங்கிருந்து இங்கே அழைத்து வருவது, இங்கிருந்து விவசாயிகளை அங்கே அழைத்து போவது, நிபுணர்களை இருதரப்பிலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவது, இது மாதிரி பல நடவடிக்கைகள் 2003-4 காட்டுக்கண்ணில் நடந்தன. துரதிருஷ்டவசமாக அதற்கு அடுத்தபடியாக ஒரு படி கூட மேலே போக முடியவில்லை. அதற்கு பிறகு மறுபடியும் வந்து பேக் டு ஸ்கொயர் ஒன்றுன்ற மாதிரி ஆகி போயிடுச்சு. ஸோ இது ஆண்டுதோறும் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டிலும் வந்து இந்த திறந்து விட வேண்டிய ஜூன் 12ஆம் தேதியிலேருந்து அந்த காலகட்டம் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் இந்த பிரச்சனை வருவதும் அதை நாம் எதிர்கொள்வதும். ஸோ இது வந்து ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் சொல்யூஷன் வாங்க. நீங்கள் வந்து இது போன்ற பிரச்சனைகளில் வந்து ஒரே மாதிரி வந்து இந்த மாதிரி குருட்டுத்தனமாக நாம் 2 தரப்பும் பார்க்காம நீங்கள் வந்து ஒரு இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸ் வாங்க, அந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுத்தால் தான் முடியும். இதில் என்ன சிக்கல் வருதுன்னு கேட்டிங்கன்னா,
அடிப்படையில் இது வந்து விவசாயிகள் பிரச்சனை என்பதை தாண்டி ஒரு ஆழமான அரசியல் பிரச்சனையாக மாறிவிட்டது. அதாவது ஒன் அப்மன்ஷிப் பண்ணுவாங்க. யார் முதல்ல வாரியம் அமைச்சது, யார் முதல்ல கெசட்டில் போட்டது, யார் முதல்ல இதை பண்ணது, யார் முதல்ல அதை பண்ணது, 24 எப்படி வந்தது, 74 கருணாநிதி எப்படி துரோகம் பண்ணார், ஜெயலலிதா எப்படி விட்டு கொடுத்தாங்க, இந்த விவாதங்கள்லேயே போகும்பொழுது பலியாவது வந்து நம்முடைய விவசாயிகளின் பிரச்சனை. இதில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். அதாவது வந்து ஓகே, கடைநிலை மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்று பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டுக்கு வந்து 3 மாநிலங்களோடையும் பிரச்சனை இருக்குது. ஆந்திராவோட பிரச்சனை இருக்குது, கேரளாவோட பிரச்சனை இருக்குது, கர்நாடகாவோட பிரச்சனை இருக்குது. கீழே இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்குமே அது ஒரு சிக்கல். அப்போ வந்து நம்முடைய தரப்பிலிருந்து நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை செய்வதன் மூலம் கிட்டத்தட்ட 60-70% இந்த பிரச்சனையை மிட்டிகேட் பண்ணலாம், அவங்க குறைக்கலாம். நீங்கள் பழைய அணைகளை தூர்வாருவது, தடுப்பணைகளை ஏகப்பட்ட முறையில் கட்டுவது, நம்ம செய்ய வேண்டியது கிராப் பேட்டர்ன்ஸை மாற்றுவது, இதன் மூலமாக நீங்கள் 60-70% பிரச்சனைகளை நீங்கள் குறைக்கலாம். ஆனால் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாதத்தை முன்வைக்கும் பொழுதெல்லாம் இது போன்ற வாதங்களை முன்வைப்பவர்களை வந்து அவர்களை வந்து தமிழ் துரோகின்னு முத்திர குத்துறதும், நீ தமிழ்நாட்டுக்கு விரோதமானவன்னு பேசுறதும், நீ வந்து கர்நாடக ஆதரவாளன்று பேசுவதன் மூலமாக இது போன்ற முன்முயற்சிகள் வந்து இப்போ நான் சொன்ன ப்ரொஃபசர் ஜனகராஜன் எடுத்த முன்முயற்சி, அது போன்றவர்கள் வந்து பின்வாங்கி விடுகிறார்கள். ஏன்னா அவங்க இது ஹாட் பொட்டேட்டோ வைக்கிற வாதம் என்னன்னா, இப்போ நீங்க வந்து கர்நாடக தரப்பு 2 தரப்பையும் ஆழ்ந்து சொன்னாலும் அந்த பகுதியில் சொல்றாங்க கர்நாடகா தர வேண்டிய பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அழுத்தம் தருவதற்கு பதிலா நம்மளே சரி செய்து கொள்ளுன்னு சொல்லுவது அது ஒரு மடைமாற்ற வேலையா இருக்கே அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க. இப்போ எங்க தெரியுமா ஆயிப்போச்சு உங்களுக்கு, 2 இல்லாம ஆயிப்போச்சு, அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம ஆயிப்போச்சு. நீங்கள் உங்கள் தரப்பில் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு இதுக்காக போராடுங்க, இதுக்காக நம்ம போராடணும், இதை யாரும் இந்த போராட்டத்தை வந்து கொச்சப்படுத்தல, போராட வேணாம்னு சொல்லல. ஆனால் நம் தரப்பில் இருக்கக்கூடிய, அதாவது புல் அப் த சாக்ஸ், நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்களை செஞ்சோம்னால 50% மேலேயே வந்து உங்களால் வந்து நீங்கள் வந்து பிரச்சனையை சமாளிக்க முடியும். இப்போ திரும்பவும் அதான் சொல்கிறேன், கடைநிலை மாநிலங்கள், கடைக்கோடியில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்குமே இது பிரச்சனை. என்ன சொல்ல போனீங்கன்னா, கர்நாடகாவுக்கு வந்து பிரச்சனை ஆந்திராவோட இருக்குது, மகாராஷ்டிராவோட இருக்குது, கோவாவோட இருக்குது. அவங்களுக்கு எல்லா மாநிலத்தோடையும் பிரச்சனை இருக்குது. அவங்க அரகண்டாக தான் நடந்துக்கிறாங்க டு சர்டன் எக்ஸ்டென்ட். பெல்காம் வந்து அந்த எல்லை பிராந்திய பிரச்சனையில் கூட அவங்க சிறிதளவும் விட்டு கொடுக்க தமிழ்நாடு அளவுக்கு பிரச்சனை வருவது இல்லையா? தமிழ்நாடு அளவுக்கு பிரச்சனை வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களோட அணுகுமுறையில் இருக்கக்கூடிய அந்த மோதல் போக்கு என்பது வந்து யதார்த்தமானது. இப்போ ஆந்திரா நமக்கு தண்ணி கொடுக்குற மாதிரியோ, கேரளா நமக்கு தண்ணி கொடுக்குற மாதிரியோ கர்நாடகா கொடுக்க மறுக்கிறாங்க. அது யதார்த்தம். அப்போ நீங்கள் வந்து போராட்டம் ஒரு பக்கம் நடக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்து நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவோ அதை செய்யணும். அதை ஏன் செய்யலன்றதான் கேள்வி. இப்ப என்ன இருக்குது, அவர் இன்றைக்கு நீங்கள் கொடுத்த அந்த செய்தியில கூட கர்நாடகா தரப்புக்காக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் ஃபாலி நாரிமன், அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் தான் அப்பீராக போறாரு. அவர் வந்து தெளிவா வந்து கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்லுவார். பட் அவர் வந்து அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு, இவருக்கு சித்தராமையாக நீங்க சிறிதளவாக தண்ணியை திறந்து விடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படிதான் வந்து முடியும் அது. சில நேரங்களில் வந்து நீங்கள் வந்து வெறும் சட்டத்தை மட்டுமே நம்பி வந்து நீங்கள் வந்து செயல்பட முடியாது. ஆகவே இவ்வளவு பிரச்சனைகளை தீர்க்காமல் நீங்கள் அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. இரண்டாவது, இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க. 2011 ஜெயலலிதா 3வது முறையாக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இந்த மாதிரி 4வது முறை வந்திருக்காங்க. ஒரு முறை கூட எந்த விஷயத்திற்காகவும் அனைத்து கட்சி கூட்டத்தை இவர் கூட்டியதில்லை. 91, 96, 2001, 2006 பல முறை கூட்டப்பட்டது. 91, 96 பல முறை, 2001, 2006 சில முறை கூட்டப்பட்டது. இந்த முறை வந்து ஒரு முறை கூட கூட்டத்தை நீங்கள் கூட்டவில்லை. கூட்டுறதுனால என்ன பிரயோஜனம், சுப்ரீம் கோர்ட் சொல்லியே அது அல்ல பிரச்சனை. நான் முடிச்சிடறேன். அனைத்து கட்சி கூட்டத்தால என்ன பலன் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் சொல்லியே கேட்காதவங்க இப்படி சொல்லி கேட்பாங்களான்றது அது அல்ல வாதம். தமிழ்நாடு ஒரு குரலில் பேசுகிறது. பொலிட்டிக்கல் பிரஷர்னு ஒன்று இருக்குது. இப்போ அவங்க பார்க்குறாங்க இல்லையா, நீங்கள் ஒரு அனைத்து கட்சி குழுவை அழைத்து கொண்டு போய் பிரதமரை சந்தித்து வலியுறுத்துங்கள். இதை கடந்த காலங்களில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்க வெறும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டு இந்த பிரஸை பார்த்துருக்காருங்க. இது சித்தராமையா ஏன் இன்று ஜெயலலிதா இன்றோ நாளையோ ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை அழைத்து கொண்டு போய் பிரதமரை சந்தித்து வலியுறுத்தக்கூடாது? இது பழைய காலத்தில் நடந்தது. கடந்த 2 ஆட்சி காலங்களில், முதல் ஆட்சி காலத்திலும் 2வது ஆட்சி காலத்திலும் நடந்தது. எந்த இஷ்யூலையுமே பொலிட்டிக்கலாக நாங்கள் கன்சென்சஸ் ஏற்படுத்த மாட்டோம் அப்படி என்று சொல்லக்கூடிய வாதம் வந்து இருக்கு பாத்தீங்களா, அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அதனால என்ன வருது, உங்களுக்கு வந்து தமிழ்நாடோட கேஸ் வந்து வீக் ஆகுது. இது வெறும் நீதிமன்ற தீர்ப்புகளால் மட்டும் வரக்கூடிய பிரச்சனை அல்ல. நீங்கள் அரசியல் ரீதியாக என்ன அழுத்தத்தை மத்திய அரசுக்கு கொடுக்க போகிறீர்கள்? இன்னும் சொல்ல போனால் அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்கள் அழைத்து கொண்டு போய் டெல்லியில தலைவர்களை பார்ப்பதன் மூலமாக நீதிமன்றங்களுக்கே ஒரு அழுத்தம் ஏற்படும். இப்ப என்ன நடக்குது தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் கிடையாது. நம் பக்கம் இவ்வளவு நியாயம் இருந்தும், ஆனால் அவர்கள் பக்கம் இந்த அளவு நியாயம் இல்லாமல் இருக்கும் பொழுதும் அவர்கள் குரல் ஏன் எடுக்குதுன்னா, அந்த முதலமைச்சர் வந்து இன்க்ளூசிவா இருக்காரு, எல்லாரையும் அழைத்து பேசுகிறார். அது ஒரு தாக்கத்தை நடுவண் அரசு நீதிமன்றத்தில் ஏற்படுத்துங்கிறீங்க. கண்டிப்பாக ஏற்படுத்தும். இந்த அம்மா அதை பண்ணிருக்காங்க. 91, 96, 2001, 2006 3-4 முறை காவிரி பிரச்சனைக்கு 69% இடஒதுக்கீடு, இந்த பிரச்சனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. நீங்க அழைச்சிட்டு போங்க, போய் பேசுங்க. அதால பலன் வருது வரலன்றது செகண்டரி. நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க? எல்லாரும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்வால்வ் பண்றதுக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க? ஆரம்பத்திலேயே சொல்லணும், 2001, 2002 ஒரு பங்கெடுத்தார், விவசாயிகள் வந்தாங்க, எல்லாம் சார் சொல்றாங்க.
ஆனால் விவசாயிகளுக்கு கொடுக்கணும் அந்த விவசாயிகள் நினைச்சா கூட கன்னட அமைப்புகள் பண்ண போராட்டங்கள் மணிசார் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். வால்டர் நாகராஜ் போன்றவர்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையை ஏற்பாடு பண்ணாங்க. ஒரு விவசாயிகள் மட்டுமே கர்நாடகாவில் தீர்மானிச்சு தண்ணி கொடுத்துட முடியாதுங்க. அங்க இருக்கிற ஆளும் கட்சி தீர்மானிக்க வேண்டும், அங்க இருக்கிற அமைப்புகள் தீர்மானிக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுத்தா என்னெல்லாம் நடக்கும் என்பதை அந்த வால்டர் நாகராஜ் இஃப் ஐ அம் ரைட் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடத்தினாங்க தெரியுங்களா அந்த காலகட்டத்தில். மாண்புமிகு முதலமைச்சர் ஒண்ணு அம்மா அப்படியே விட்டுறல. அங்க நடந்த பிரச்சனைகள், அதற்கப்புறம் அங்க இருக்கிற விவசாயிகளே இதை மேலும் பேசினால் ஸ்டேட்ல பெரிய ப்ராப்ளம் வரும், அவங்க தான் அதை வந்து ஆரப்போட்டாங்களே தவிர தமிழக அரசு அதை ஆரப்போடல. இரண்டாவது, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டு நேற்றுக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டம் ஒரு பேருக்கு தான் கூட்டியிருக்காங்க. அவங்க ஒண்ணு தமிழ்நாட்டுக்கு உண்மையில தண்ணி தரணுங்கிற எண்ணத்துல எல்லாம் அது கூட்டப்படலை. ஒரு ஒரு வந்து அவங்க எப்படி கொடுக்கிற நிலைமையில இல்லைங்க. அவங்க தீர்மானமா கொடுக்க கூடாதுன்னு இருக்காங்க. இப்போ ஒரு விஷயத்தை தம்பிகையில வச்சிருக்கீங்க, நான் வந்து கேட்கிறேன், ஒரு தடவை கேட்கிறேன், 2 தடவை கேட்கிறேன். நீங்க கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கும் போது நான் 4 பேர் வந்து கேட்டாலும் நீங்க கொடுக்க போறது இல்ல, 40 பேரோட கூட வந்தாலும் கூட்டு போறது இல்ல, அனைத்து கட்சியும் கூட்டு போனாலும் நீங்க கொடுக்க போறது இல்ல. அதுக்கு தான் சட்டமன்றத்துக்கு அம்மா போனாங்க. ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பார்த்து பேசி பார்த்து எதுவுமே நடக்க முடியாமல் இவங்க சட்டத்துக்காவது பதில் சொல்லட்டுமே, சட்டத்துக்காவது தலை வணங்கட்டுமே, நீதிக்காவது தலை வணங்கட்டுமே தான் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா போனாங்களே தவிர சார் சொல்வதை போல விவசாயிகள் வந்தாங்க, இங்க இருக்க விவசாயிகள் நிலைமையை பார்த்தாங்க, அவங்க உருகுனாங்க, கொடுக்க ரெடியா இருந்தாங்க, ஆனா அன்றைக்கு முதலமைச்சர் அந்த அம்மா இனிஷியேட் எடுக்கலங்கிறது தவறான கருத்து. நிச்சயமா கிடையாது. அன்றைக்கு கர்நாடகாவில் ஏற்பட்ட எல்லை மீறிய வன்முறைகள், எல்லை மீறிய பிரச்சனைகள், தண்ணி கொடுத்தா என்ன நடக்கும்ங்கற நிலைமையை உருவாக்குனாங்க. நம்ம இந்தியாங்கிற அமைப்பு, நம்ம அரசியல் சட்டம் இதெல்லாம் வந்து அவர்களை போன்றவர்களாம் பெரிதா கணக்கில் எடுத்துக்கொள்ள, அவர்களை வந்து ஒரு குற்றம் செய்பவர்கள், மாநில உரிமையை மீறுபவர்கள், இந்திய ஒருமைப்பாட்டுக்கு பங்கு விளைப்பவர்களாக தான் பொதுவா எல்லாரும் பாக்குறாங்க. வால்டர் நாகராஜெல்லாம் ஓகேங்க பாக்குறாங்கங்க. அங்க இருக்கிற அரசு அதை சொல்லிச்சா நீ ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. பிஜேபி ஆண்ட போதும் சரி, காங்கிரஸ் ஆண்ட போதும் சரி, கர்நாடகாவில் இந்த அமைப்புகளை தடை வச்சாங்களா? நீங்க போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா? தமிழ்நாடு ஏன் இவ்வளவு சொல்றீங்க? நீங்க பிரதமரை போய் பார்க்கணுங்கிறீங்க. பிஜேபி ஆண்டது கர்நாடகாவை, கடந்த முறை பிஜேபி ஆட்சியில இருந்தாங்க, தமிழ்நாடு தண்ணி கொடுத்துட்டாங்களா? இன்றைக்கு பாரத பிரதமர் பார்த்தா இன்றைய வரைக்கும் மேலாண்மை வாரியத்தை அமைக்க நாங்களும் சொல்லிட்டே தான் இருக்கோம் பாரத பிரதமர் கிட்ட. இன்னும் அதற்கான குழுவை கூட இன்னைக்கு மத்திய அரசு போடல. ஏன்னா அவங்க வந்து இதை அரசியல் ரீதியாகவும் பார்க்கறாங்க. இங்க உள்ள எல்லா கட்சிகளும் அழைத்து செல்வதில் உங்களுக்கு பிரச்சனை இல்ல, சென்றாலும் நடக்காதுங்கிறது. இது அனைத்து கட்சிகளும் அழைத்து சென்று பார்த்து பேசி எல்லாம் முடிந்துதான் இறுதியாக நீதிமன்றத்தை நாடணும். இது பேசுவதனால் எந்த பலனும் இல்லை, இது கிடைக்க போறதில்லை, இது நடக்கலங்கிறீங்க. இது நடக்காது என்பதனால தான் நீதிமன்றத்துக்கே போகணும். கர்நாடக அரசு யாரை கூட்டிட்டு போய் பேசினாலும் நியாயம் கிடைக்க போறதில்லை. நீதிமன்றத்துக்காக அவங்க தலை வணங்கட்டுமே, நீதிக்காக தலை வணங்கட்டும். ஆனா இன்னைக்கு நீதிமன்றத்துக்கே அவங்க தலை வணங்க தயாரா இல்ல, மக்களுடைய பிரச்சனை பார்க்க தயாரா இல்லைங்கிற போது இங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டத்தினால் மட்டுமே, நாம் போய் பேசினால் மட்டுமே கர்நாடக அரசு மசிய போறதில்லை. மனிதாபிமான அடிப்படையில் இன்னைக்கு அவர்கள் செய்ய வேண்டியது, அவங்க கிட்ட தண்ணி இருப்பு இருக்கு, அவங்களுக்கு குடிக்க தண்ணி. அதாவது இன்னைக்கு பெங்களூர் பாத்தீங்கன்னா பெரிய விஸ்தாரம் ஆயிடுச்சு, பெரிய பெரிய சிட்டி ஆயிடுச்சு. அவங்க வந்து ஏற்கனவே நிறைய ஏரிகள் பாத்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு பிளாட் போட்டு வீடாவே ஆக்கிட்டாங்க. இருக்கிற ஏரிகள் இப்பவும் தண்ணி இல்லாமல்லாம் கிடையாது. அவங்க நியாயப்படி திறந்து விட நினைச்சா திறந்து விடலாம். அவங்க குடிநீர் தேவைக்கு போக, நான் தான் சொல்றேனுங்க, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பை சொல்லும் போது அதற்குண்டான அரசி அதை ஆராய்ந்து பார்க்காமல் இப்படி தண்ணி கொடுத்துருன்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு இருப்பு எவ்வளவோ அது தேவையோ அதை வச்சுக்கோங்க, அதை மீறி கொடுங்க என்பதுதான் கோர்ட்டினுடைய தீர்ப்பு. இன்னைக்கு அவங்க திறந்து விடணும்னு நினைச்சா கண்டிப்பா தண்ணி கொடுக்கலாம். கொடுக்க மாட்டேன் அடம் பிடிக்கிறவங்க கிட்ட போய் நம்ம என்ன பண்றது? தீர்மானமா நான் கொடுக்க மாட்டேன் தமிழ்நாட்டுக்கு தண்ணி. அது அனைத்து கட்சி கூட்டம் என்பதை நான் சும்மா பேரு கூட்டினேன், எல்லாரையும் உட்கார வச்சேன், பேசினேன், இறுதி முடிவை நானே சொன்னேன். சொல்றவங்க எதிர்கட்சிகளோட உட்கார்ந்து பேசும்போது வேணும்னு தேவை இருக்கிறவங்க நம்ம சில முயற்சிகள், அதுதான் முயற்சி செஞ்சு அதானே தம்பி சொல்றேன். எல்லா முயற்சியும் செய்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா முயற்சியும் செய்து பலன் அளிக்காமல் தான். ஒரு விஷயம் நம்ம கோர்ட்டுக்கு போய் ஒரு குடும்ப பிரச்சனையே வச்சுக்கோங்க, சொத்து பிரச்சனை வந்தா முதல்ல பேசுவோம், சொந்தக்காரங்களை வச்சு பேசுவோம், நண்பர்களை வச்சு பேசுவோம், எல்லாரையும் வச்சு பேசுவோம். இது தீரவே தீராதுங்கிறப்போ தான் வேற வழியே இல்லைன்னு அந்த பர்சன் சொல்லுவாங்க, நம்மளும் சொல்லுவோம் கோர்ட்ல போய் பார்த்துக்கலாம். இது தீரவே தீராது என்பதனால தான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனோம். அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வாங்கணும், தீர்ப்பு வாங்கி அரசுதல்ல வெளியிட்டோம். ஆனால் சகோதரர் சொல்வதை போல திமுக சார்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்றாங்க. திமுக அங்கம் வகிச்சாங்க மத்திய அரசுல, முக்கியமான பதவிகளை வகித்தாங்க. ஆனா அதுக்கான இனிஷியேட்டிவ் கூட நடுவண் அரசுல அங்கம் வைத்தார்கள்ங்கும் போது இப்போ ஒரு கேள்வி வருது. இப்போ நடுவண் அரசுல அதிக நாடாளுமன்றத்துல அதிமுகவின் பலம் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்.
அதை பயன்படுத்தி எந்த அளவுக்கு நம்ம காவிரி பிரச்சனை முல்லை பெரியார் அணைச்சில பேசியிருக்கு அதிமுக? அதிமுக பேசாமலே அங்க இன்னி வரைக்கும் பாரத பிரதமருக்கு அம்மா ரெக்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க, மேலாண்மை வாரியம் அமைக்க நாடாளுமன்றத்துல வேண்டுமா, இந்த பல முறை நடவடிக்கைகள் தனியா இருக்கு. பேசியிருக்காங்க. நாடாளுமன்றத்துல பல முறை நம்ம தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்பதை நாடாளுமன்றத்தில் இங்க எம்பிக்களும் வற்புறுத்தி இருக்காங்க. தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவும் மாண்புமிகு பிரதமருக்கு வலியுறுத்திட்டு இருக்காங்க. இதில் கர்நாடக அரசுடைய பங்குதான் மிக முக்கியமா இருக்கிறது. அடமண்டா இருக்காங்கிறதா உண்மை. அவங்க அடமண்டா தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க போறதில்லை, கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு மழை ஜாஸ்தி பெஞ்சு எங்க டேம்ல ஓவர்ஃப்ளோ ஆகி எங்க டேமுக்கு சேதம் ஏற்பட்டா தண்ணி திறந்து விடுவோமே தவிர நியாயப்படி நாங்கள் கொடுக்க தயாரா இல்லை என்பதில் மிகவும் கர்நாடக அரசு தீவிரமா காட்டி வராங்க. அதுதான் நிதர்சன உண்மை. இது இன்னைக்கு இருக்கிற நிலைமை. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு அவர்கள் எதிராக இருக்கிறாங்கிற வாதமும் அந்த ஆதாரங்களையும் பலமுறை நம்ம பார்த்தாச்சு. நடுவன்மன்ற தீர்ப்புக்கும் அவங்க எதிராக இருக்கிறாங்க, உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு. உலக நதிநீர் சட்டங்கள்லாம் கவனிச்சு பார்த்தா கூட கடைமடை பகுதிக்கு தான் அதிக அளவு நீர் வரணும்னு சொல்லியிருக்கு. அப்ப உலக நீதி, இந்திய அமைப்பில் உள்ள நீதி, பல்வேறு விஷயங்களுக்கும் அவங்க எதிராக தான் நாங்கள் இருப்போம் என்று கர்நாடகா சொல்லும்போது, ஒரு இங்க ஆளுகின்ற எந்த அரசா இருந்தாலும் இதற்கு மீறி என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க, செஞ்சிருக்கணும் அப்படின்னு? நான் திரும்பவும் சொல்றேன், நம்முடைய தரப்பு நம்ம ஏதோ கர்நாடகா ஆதரவா நான் பேசுறேன் அப்படி நினைக்க வேணாம். அப்படி சொல்லலை. நான் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நீங்க வந்து இப்போ எப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க எதிர்வினை ஆற்ற முடியும். வெறும் சட்டங்களையும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பதனால் மட்டும் உங்களுக்கு எதுவும் ஆயிட போறதால சரி, நீங்க வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டீங்க, பொலிட்டிக்கல் கன்சென்சஸை டெவலப் பண்றதுக்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்க மாட்டீங்க. நான் வெறும் சட்டம் சொல்றபடி தான் கேட்பேன் நீங்க சொல்றீங்க. சட்டம் சொல்றதை அவன் பின்பற்றல, அப்ப என்ன செய்வீங்க? இங்கதான் சிக்கலே வருது. இப்போ வந்து இது வந்து அடிப்படையில் இரண்டு மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை என்னும் பொழுது ஒரு கட்டத்தில் வந்து மத்திய அரசோ உச்சநீதிமன்றமோ கூட ஒண்ணுமே செய்ய முடியலன்னு வரும்பொழுது தான் வந்து நீ வந்து பேசுன்றான். நீ அக்ராஸ் த டேபிள் செட்டில் பண்ண வேண்டிய பிரச்சனை வரும்பொழுது கொஞ்சமாவது கிடைக்கக்கூடியதை நீங்க ஏன் கெடுத்துக்கிறீங்கன்றது. ஒரு பக்கம் உங்களுடைய நீதித்துறை சார்ந்த லீகல் ஃபைட்டு, சட்ட ரீதியான போராட்டம் போயிட்டே இருக்கட்டும், அது போராட்டம், அது யாருமே தடுக்கல. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் கன்சென்சஸை உருவாக்குறதுக்கான முயற்சிகளை ஏன் எடுக்கல? அது எடுத்து எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அது இல்லாத வயசு தான் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம், ட்ரைபியூனலுக்கு போனோம்னு சொல்லுவதெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்க வாதம் அல்ல. ஏன்னா நீங்க சொன்னீங்க 50 சரியான பாயிண்ட். 50 எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் அதிமுக இருக்காங்க. தேர் தேர்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி. தமிழ்நாட்டில் பவர்ஃபுல்லான ஒரு லீடர். ஏன் வந்து நீங்க ஒரு அரசியல் ஒருமித்த கருத்தை உருவாக்குறதுக்கு, கன்சென்சஸ் உருவாக்குறதுக்கு ஏன் நீங்க முயற்சி பண்ணல? கர்நாடகா எப்படி நியாயப்படுத்த முடியும்? நாங்க என்னங்க போய் போராட்டம் பண்ண ரெண்டு ஸ்டேட்டுக்குள்ள இன்டர்னல் போராட்டம் தான் வரும். அதான் பிரதமரை அனைத்து கட்சி குழுவின் சார்பாக ஜெயலலிதா அவர்கள் போய் சந்தித்து 1 மணி நேரம் பேசினால் அதற்கு ஒரு பலன் இருக்கும். ஏன்னா அவங்க மோஸ்ட் பவர்ஃபுல் லீடர் அண்ட் ஷி ரெப்ரசன்ட்ஸ் ஆல் பார்ட்டி டெலிகேஷன் பொழுது கண்டிப்பாக அதற்கு ஒரு எதிர்வினை இருக்கும். என்ன தெரியுமா சிக்கல்? எந்த விஷயத்திலும் நாங்கள் எதிர்க்கட்சிகளை கலந்து ஆலோசிக்க மாட்டோம், இன்க்ளூசிவா நாங்க இருக்க மாட்டோம், வெறும் சட்டம் சொல்றபடி அவங்க கேட்கணும்ன்றது வந்து இது ஒட்டுமொத்தமா இந்த விஷயத்துல மட்டும் இல்ல, எந்த பிரச்சனையிலும் இவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மறுக்கிறார்கள். அதுக்கு ஒரு தடவை நம்முடைய ஆவடிக்குமார் ஒரு பாயிண்ட் சொன்னார், நண்பர் ஆவடிக்குமார். அதாவது வந்து ஏராளமான சிறிய கட்சிகள் பெருத்து விட்டன, யாரை கூப்பிடுது? நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை கூப்பிடுங்கள். கர்நாடகாவிலும் பெரிய சிறிய கட்சிகள் பெருத்து விட்டன, அவர்கள் ஏன் அழைக்கிறார்கள்? நீங்க அரசியல் ரீதியாக நாங்கள் மட்டுமே இந்த பிரச்சனையை தீர்த்து விடுவோம், எங்க கிட்ட 50 எம்பிக்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு வந்து சட்டமன்றத்தில் வந்து மிருக பலம் இருக்கிறது, நாங்கள் வந்து தனியா மெஜாரிட்டியில் இருக்கோம், அதனால் நாங்களே இதை தீர்த்துக் கொள்வோம் என்ற அணுகுமுறை இருக்கிறது பாருங்கள். அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. இதால தண்ணி ஒரு சொட்டு வந்துருமான்ற அது வாதம் கிடையாது. நீங்கள் 2 முறை பிரதமரை சந்தித்து பேசுங்கள், ஓரளவு தண்ணி வரப்போகிறது. அந்த பொலிட்டிக்கல் கன்சென்சஸ் நீங்கள் ஏன் ஏற்படுத்த மறுக்கிறீர்கள்? அதுல உங்களுக்கு என்ன நஷ்டம்? சார் திரும்ப திரும்ப சொல்றேன், பிஜேபி ஆண்ட போதே கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு தண்ணீர். இன்னைக்கு கர்நாடகா கண் துடைப்புக்காக தான் ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்திருக்காங்களே தவிர ஆக்கப்பூர்வமா நல்ல சிந்தனையோட அவங்க நடத்தல. கர்நாடகா நான் கேக்குறேன், இன்னைக்கு பிஜேபி கொடுக்கல. பிஜேபி ஆண்ட போதே கொடுக்கல. இதே எடியூரப்பா தான் சொன்னார் தமிழ்நாடு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு. இன்னைக்கு பிஜேபி சென்ட்ரல்ல இருக்கு. நாளைக்கு அவங்க தேர்தலை சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை பொலிட்டிக்கலா தான் அந்த வியூல தான் பாக்குறாங்களே தவிர விவசாயிகள் பிரச்சனையை அவங்க பார்க்கவே இல்ல. பிஜேபி ஆண்டப்போ ஒருவேளை தண்ணி கொடுத்திருந்தா இன்னைக்கு சார் சொல்லலாம், பிஜேபி ஆண்டப்போ தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா தண்ணி கொடுத்தது, இன்றைக்கு பிஜேபி தானே சென்ட்ரல்ல இருக்கு, நீங்க ஏன் பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ண கூடாது, நீங்க ஏன் பேசக்கூடாது? பல முறை ரொம்ப அடிப்படை நீராதார வாழ்வாதார பிரச்சனையை மையப்படுத்தி பிரதமரை பார்த்து பிரதமர் இங்கு வந்த போவும் இந்த பிரச்சனையை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா பேசியிருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா டெல்லி போகும்போது இந்த பிரச்சனையை பேசியிருக்காங்க. எப்ப பேசலன்னு சொல்றீங்க? மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பதை மாண்புமிகு பிரதமரிடத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா சென்னைக்கு வந்த போதும் வலியுறுத்தி இருக்காங்க. அம்மா டெல்லிக்கு போகும்போது வலியுறுத்தி இருக்காங்க. அம்மா அவங்க கடமையை செஞ்சிட்டு இருக்காங்க. இதை பொலிட்டிக்கல் இஷ்யூவா சில பேர் ஆக்க பார்த்தால் அது ஆக்கப்பூர்வமான வாதமா ஏத்துக்க முடியாது. நாங்க ஏங்க இதை பேசி தீர்க்க முடியும்னா பேச்சுக்கே மசியாத கர்நாடகா கிட்ட என்ன பேசுவீங்க? வேணா 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டுக்கலாம். வேணா
எல்லை போற மாதிரி நின்று அவங்க அங்கேருந்து கல்லடிக்கலாம், நம்ம இங்கேருந்து இதுதான் நடக்குமே தவிர நீதிமன்றத்தையும் நான் மதிக்க மாட்டேன், நீதிக்கும் நான் குரல் கொடுக்க மாட்டேன், யார் சொன்னாலும் தண்ணி திறக்க மாட்டேன், நீங்க பாட்டுக்கு நீங்க கேட்டுட்டே இருங்க, நான் பாட்டுக்கு நான் மறுத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்றேன். என்ன பண்ண முடியும்? பாஜக காங்கிரஸ்க்கு கர்நாடகத்தில் இருக்கிற அளவுக்கான ஒரு தேர்தல் அரசியலுக்கான செல்வாக்கு தமிழ்நாட்டில் இல்லை. பாஜகவுக்கும் இல்லை, காங்கிரஸுக்கும் இல்லை, பாஜகவுக்கு ரொம்ப குறைவு. ஆனால் கர்நாடகத்தில் 2 பேருக்குமே ஆட்சி அமைக்கிற அளவுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு அரசியல் சூழல் ஒரு காரணமா இருக்கலாமா? எந்த நடுவணர் சமைஞ்சாலும் கர்நாடகாவுக்கு ஃபேவரா இருக்கிறதுக்கு இந்த ஒரு அரசியல் சூழல் காரணமா? எப்பனாலும் திமுக தாங்க வரப்போகுது அப்படிங்கிற அந்த மனநிலை பாஜக காங்கிரஸ் 2 பேருக்கும் ஒரு காரணமா இருக்கலாமா? 100% அதுதான் உண்மை. ஏன்னா அங்கே மாறி மாறி அவர்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகிறார்கள். இப்போ சித்தராமையா வந்து அவருடைய பாப்புலாரிட்டி ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. வரக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கும்போது அநேகமாக அடுத்த தேர்தலில் வந்து சித்தராமையா, ஐ திங்க் 2018 நினைக்கிறேன், சித்தராமையா இஸ் ஆன் இஸ் வே அவுட்ன்றாங்க. காங்கிரஸ் தோக்க போது பிஜேபி தான் வரப்போகுது. காங்கிரஸ் தோத்தனா ஆப்வியஸ்லி பிஜேபி வரும், இல்லைனா ஒரு அங்க அசம்பிளி வந்து ஜனதாதளோட யாரோ அமைக்க போகிறாங்க. பிஜேபி வந்து அங்கே காங்கிரஸ் எப்போ பதவியில் விட்டு இறங்கினாலும் அடுத்து ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த பாசிபிலிட்டி உள்ள வாய்ப்புள்ள ஒரு கட்சி பிஜேபி தான். பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு அந்த பவர் இருக்குது. அதனால தான் வந்து காங்கிரஸ் ஆர் பிஜேபி யார் டெல்லியில் ஆட்சியில் இருந்தாலும் அல்லது கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்தாலும் அவங்க ஸ்டாண்டு வந்து வாஜ்பாய் பீரியடாக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், டாக்டர் மன்மோகன் சிங்காக இருக்கட்டும், அவங்க வந்து எப்பயுமே ராஜீவ்காந்தி காலத்துலேருந்தே வந்து அதுதான் எடுக்கிறாங்க. அது தெரிஞ்ச விஷயம் அவங்க. பட் இப்போ வந்து நீங்கள் இப்போ பேசுறதால என்னன்னு கேட்குறாங்க இவங்க. உச்சநீதிமன்றம் இந்த அம்மா இப்போ 2011 வந்த பிறகு ஐ திங்க் 2013-14 நீங்கள் ஏன் போய் பேசக்கூடாதுன்னு சொல்லி இந்த அம்மா போய் பேசினாங்க. ஒரு தடவை பேசினாங்க. அந்த குணா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு சில நாட்கள் முன்பு ஒரு முறை ஜெயலலிதா அவர்கள் போய் பேசினார்கள். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இது ஒரு கண் துடைப்புன்றாங்க. ஃபைன், கண் துடைப்பு தான். ஆனால் அரசியலில் கண் துடைப்பு தான் நிறைய நடக்கும். அந்த கண் துடைப்பு நாடகத்தை கூட நீங்கள் ஏன் நடத்த மறுக்கிறீர்கள் என்பதுதான் நாங்கள் கேட்கிறோம். இது வந்து தயார் இல்லன்றது இல்ல. நான் யாரோடையும் பேச மாட்டேன், யாருக்கும் நான் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேன், இன்க்ளூசிவா நான் இருக்க மாட்டேன். அப்படி கிடையாது. நீங்க வந்து இல்ல சில நேரங்கள்ல வந்து பொலிட்டிக்கலா நம்ம எப்படி பேசணும்னு கேட்டீங்கன்னா சில நாடகங்களை நம்ம நடத்தி தான் ஆகணும். அது வந்து தனிப்பட்ட ஒரு ஜெயலலிதா, தனிப்பட்ட ஒரு அதிமுகவின் முடிவு சார்ந்ததல்ல. அது நீங்க திரும்ப திரும்ப நம்ம என்ன சொல்லணும், இவ்வளவு கட்சிகள் இருக்கின்றன. நீங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், பிரதான கட்சிகளோட பிரதிநிதிகளை அழைத்து ஒரு முறை பேசல. சரி, விவசாயிகளை அழைத்து பேசினீர்களா? இந்த 5 வருஷத்துல ஒரு விவசாய சங்க பிரதிநிதி அழைத்து பேசினீர்களா? பிரதமரிடம் நீங்களே மனு கொடுப்பது, நீங்கள் டெல்லிக்கு சென்றால் பார்ப்பது, எம்பிக்கள் போய் பார்ப்பது மட்டுமல்ல. சரி, கட்சிகளை தான் நீங்க கூப்பிட மாட்டீங்க. எத்தனையோ விவசாய சங்கங்கள் இருக்கின்றன, அங்கீகரிக்கப்பட்ட பெரிய சங்கங்கள் இருக்கின்றன. அந்த பிரதிநிதிகளை அழைத்து முதலமைச்சர் பேசினாரா? அல்லது அவர்கள் அழைத்து கொண்டு போய் பேசினாரா? இந்த மாதிரி யாருடைய கருத்துக்களையும் ஒரு அரசு ஏற்க மறுக்கிறது, கலந்தாலோசிக்க மறுக்கிறது என்பது ஜனநாயகத்தில் ஏற்கத்தக்கதல்ல. முடிவு என்னவா வேணா இருந்துட்டு போலாம். சில குறைந்தபட்ச நாடகங்களை ஆடாமல் நம்ம அரசியல் வெளியில இருக்க முடியாது. விவசாயிகள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராடணும். அந்த விவசாயிகள் கண்ணீரை துடைப்பதற்காகவும் விவசாயிகள் பிரச்சனைக்கு இன்னைக்கு வாழ்வாதாரத்துக்காக அம்மா கர்நாடக அரசுல நஷ்டஈடு கேட்டிருக்காங்க. விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு இன்றைக்கு நஷ்டஈடு கேட்டு கர்நாடக அரசுல அம்மா கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, நீங்க தண்ணீர் திறந்து விடாம விவசாயிகள் கண்ணீரை துடைக்க தானே இன்னைக்கு நஷ்டஈடு கேட்டிருக்கோம். அப்புறம் கண்டிப்பா அதை தொடர்ந்துமே இன்னொரு தமிழகத்தின் நீராதாரம் தொடர்பான ஒரு செய்தி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு இடைவெளிக்கு பிறகு நமது முதல் பார்வை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு முதல் பார்வை தொடரும். முதல் பார்வை தொடர்கிறது. இப்போ சமீபத்தில் ஒரு பொதுநல வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்கு. என்ன அந்த பொதுநல வழக்கில் கோரிக்கையாக வச்சுருக்கிறாங்கன்னா, கல்வி நிறுவனங்கள் இதற்கு வந்து சாதி பேரோட நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்குது, பள்ளி கல்லூரி நிறுவனங்கள் இருக்குது. அதாவது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகள், தீண்டாமை ஒழிப்புங்கிறது நம்ம அடிப்படையாக சமத்துவத்தை நோக்கி பயணிக்கிறது தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன். அப்படி இருக்கும்போது படிக்கிற பள்ளிக்கூடத்திலே தான் படிக்கிற ஸ்கூல் பேர் ஒரு சாதி பேரோட ஒட்டி இருக்கிறது, கல்லூரி நிறுவனம் அப்படி இருக்கிறதுங்கிறது அடிப்படையிலே நம்மளுடைய கொள்கைக்கு முரணாக இருக்கே, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக இருக்கேங்கிற மாதிரியான ஒரு பொதுநல வழக்கை வந்து அவர் வச்சிருக்கிறாரு. இதுக்கு அரசு வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிறது கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இல்லை, இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஜாதி அமைப்புகள் வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஜாதி இரண்டுடைய வேறு இல்லையடி பாப்பாங்கிற நிலைமை நம்ம வரணுங்கிறது தான் எல்லாரோட பிரார்த்தனையுமே. ஏன்னா குழந்தை வளரும் போதே ஸ்கூலில் நீ இந்த ஜாதி அந்த ஜாதின்னு இல்லாமல் குழந்தைகளாக வளர்த்து அந்த ஜாதி உள்ள புகுத்தக்கூடாதுங்கிறதுல அரசு நிச்சயமா தீவிரமா இருக்கு. சில தனியார் கல்லூரிகளில், தனியார் பள்ளிக்கூடங்கள் அது இருந்தாலும் கூட அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதில் அரசு தீவிரம் காட்டிட்டு வராங்க.
சமீபத்தில் கூட இந்த மாதிரி வழக்கு நான் கூட படித்தேன். அது உண்மையிலே வந்து எடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். என்னென்னா, ஜாதி என்பது ஒரு 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 நாமளாக உருவாக்குனது தான். ஆனால் ஒரு மனித இனத்தோடு நம்ம வளரும் போது அந்த இன்னைக்கு இந்த ஆணவ கொலைகள் கூட நம்ம பேசுகிறோம், அதெல்லாம் கூட இனி ஒழிக்கப்படணுங்கிறது தான் அரசு. இவ்வளோ இன்னைக்கு அரசு கூட பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணங்களுக்கு அவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த கலப்பு திருமணம் ஆதரிக்கணுங்கிறதுக்காக பல திட்டங்களையும் இன்னைக்கு முதலமைச்சர் அம்மா அறிவிச்சிட்டு வராங்க. ஏன்னா இந்த கலப்பு திருமணம் ஆதரிக்கப்படணும், ஜாதி பிரச்சனைகள் வரக்கூடாது, இந்த மாதிரி ஆணவ கொலைகள் நடக்கக்கூடாது. ஆகவே இந்த முறையை தனியார் கல்லூரி பள்ளிகள் கூட நீக்க வேண்டும் என்பதில் அரசு தீவிரம் காட்டுறாங்க. நிறைய இடங்கள்ல அது ஓரளவுக்கு நீக்கப்பட்டு தான் வருது, நிச்சயமா நீக்கப்பட்டு தான் வருது. அது இருக்கக்கூடாது என்பதில் அரசு தீவிரமா இருக்குது, கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா. அப்ப அந்த பொதுநல வழக்கு போட்டவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு அரசு கண்டிப்பா செயல்படும். ஏன் சாதி பேர்களுடன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கம் வந்து இருக்கு. ஆனா யதார்த்தத்துல இருக்கிறதுனால சில சிக்கல் இருக்குங்கிறீங்க. அதாவது இங்க தெரு பேர்ல கூட இப்ப நிறைய ஒரு காலத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய ஜாதி பேர்ல நம்மளுடைய சென்னையில மற்ற தமிழ்நாடு தெருக்கள் இருந்தது. இப்ப அதெல்லாம் கூட மாற்றப்பட்டு இருக்கு, நிறைய இடத்துல மாற்றப்பட்டிருக்கு. அந்த தெருக்கள்ல ஜாதி பேர்ந்த தெருக்கள் கூட மாற்றப்பட்டிருக்கு. ஆனா பலகாலமா இருந்த ஒரு நடைமுறையை நாம் கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு மாத்திட்டு வரோம். அதுல ஓரளவுக்கு நம்ம வெற்றியும் கண்டிருக்கோம். எதிர்காலத்துல நிச்சயமா அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டுல இல்லாம எல்லாரும் ஓரினம், எல்லாரும் ஒரு மக்களுங்கிற நிலைமை உருவாக்குங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இந்த விஷயத்தை வந்து எப்படி அணுக முடியும், ஒரு அரசு இதை எப்படி எதிர்கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஜாதி வெறி தலை விரிச்சு ஆடுது இப்போ. அதாவது வந்து தமிழ்நாடு அமைதி பூங்கா என்பதெல்லாம் வந்து ரொம்ப தவறான அபத்தமான கருத்து. முன்ன எப்போதும் இல்லாததை விட இப்பொழுது ஜாதி உணர்வு அதிகமாக வளர்ந்திருக்கிறது. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அதில் உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாதியினரும், பல ஜாதியினரும் சொல்லப்போனால் அவங்களுக்குன்னு குரூப்பை வச்சுக்கிட்டு மெத்த படித்த மேதாவிகள், பெரிய அளவில் ஹைலி குவாலிஃபைடு பீப்புளே வந்து ஜாதி நாடு பின்னால் வந்து தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். இது ரொம்ப அபாயகரமான போக்கு. ஆனால் ஜாதி இந்த அளவுக்கு வளர்ந்திருப்பதற்கும் வெறி தலை தூக்கி ஆடுவதற்கும் அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்ல முடியாது. அரசாங்கம் ஒரு காரணம் தான், மொத்த காரணம் அரசாங்கம் கிடையாது. நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனை என்பது உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்திருக்கிறது. அதாவது வந்து கல்வி நிறுவனங்கள் ஜாதியின் சார்பாக, ஜாதி சங்கங்களின் சார்பாக அல்லது ஜாதி தலைவர்களின் பெயரால் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்த ஒருவர் அவங்க பணம் போட்டுட்டு அவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க, அதில் இருக்க ஜாதி பேரை எடு அப்படின்னு இவங்க போயிருக்காங்க. இதில் வந்து உயர்நீதிமன்றம் கூட வந்து எடுக்காதுன்னு சொல்லலை. அரசாங்கத்தோட கருத்தை வந்து அவங்க கேட்டிருக்காங்க. இஷ்யூடு நோட்டீஸ், அவ்வளோதான். அந்த பெட்டிஷன் அட்மிட் ஆனான்னு கூட தெரியல. ஏன்னா நோட்டீஸ் ஆஃப் அட்மிஷன் ஒன்று இருக்குது, அட்மிட் நோட்டீஸ்னு ஒன்று இருக்குது. அட்மிட் நோட்டீஸ்னால் கேஸை விசாரணைக்கு எடுத்துகிட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இது விசாரணைக்கு எடுத்துக்கலாமா வேணாமான்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களா, அது தெரியல என்ன நடந்ததுன்னு. என்னன்னா இப்போ இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, இதில் 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, நீங்கள் வந்து அவன் ஜாதியின் பெயரால் வந்து ஒரு சங்கம் வச்சுருக்கான், இவ்வளோ ட்ரஸ்ட் போட்டிருக்கான், அவர் தன்னோட பேரை வந்து இந்த ஜாதியின் பெயரால் தான் அவர் வந்து இப்போ செங்கல்வர் நாயர்கார்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அல்லது வந்து உங்களுக்கு வந்து லட்சுமிசாமி முதலியார்னு ஒருத்தர் இருக்கார், அவருடைய பேரே அஃபிஷியல் நேமே அதுதான் அப்படின்னும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பேரை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ஒன்றும் ஆக போகிறது ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, அந்த ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணும்போது அவங்க இந்த யாருக்கெல்லாம் வந்து இவ்வளோ செய்ய போகிறோன்ற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அவங்க ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க. இதில் வெறும் ஜாதி பேரை எடுக்கிறதால எதுவும் அங்கே மாறிட போகிறது கிடையாது. இஷ்யூ வந்து அதை விட லார்ஜர். இன்றைக்கி வந்து ஓகே, நாளைக்கு அரசாங்கம் வந்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் வந்து ஜாதி பேர் வேணான்னு சொல்லலாம். அரசாங்கம் இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் வந்து இந்தியாவிலேயே வந்து ஜாதி மறுப்பு திருமணங்களுக்கு, சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்த ஒரே அரசு தமிழ்நாடு அரசு தான். இன்று வரையில் அது யாராலையும் மாற்ற முடியாமல் இருக்கிறது. அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் கடந்த அக்டோபர் மாதம் தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு கூட டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. அது தமிழ்நாடு அதில் முன்மாதிரியான மாநிலம். ஆனால் அந்த முன்மாதிரியான மாநிலத்தில் தான் இன்று இளவரசன் போன்றவர்களும், உடுமலை சங்கரும், கோகுல் ராஜும் இந்த மாதிரியான கொலைகளும் கடந்த 4-5 ஆண்டுகளாக எங்கே நடக்குதுன்னா இங்கே தான் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே பொறியோடி போய்விட்ட ஒரு விஷயத்தில் வெறும் நீங்கள் பேர் எடுக்கிறது மூலமாக மட்டும் எதுவும் ஆயிட போகிறது கிடையாது. பேரை நீங்கள் வச்சாலும் வைக்கலனாலும் அது போன்ற சக்திகள் இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு மணிசங்கர் ஐயர் வந்து அவர் பேர் ஐயர் தான் வச்சிருக்காரு. அவர் ஏன் வச்சிருக்காருன்னா அதுக்கு அவர் நியாயமான காரணங்கள் இருக்குது. ஏன்னா அவர் வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் பொழுது அங்கிருந்து வந்தவர், அவர் அவருடைய அடையாளத்துக்காக வைத்துக் கொண்டார். ஆனால் நீங்கள் அவர் ஒரு ஜாதியில் குறுக்கிட முடியுமா? அவரை இஸ் அ மோஸ்ட் செக்யூலர் பர்சன். இன்னைக்கு அவர் பிஜேபியால் கடுமையாக எதிர்க்கப்படக்கூடியவர். ஒரு பேரால, ஒரு ஜாதி பேரை பின்னால் வச்சிருக்கிறதால அது ஒன்றும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போவதல்ல. இன்னும் சொல்ல போனீங்கன்னா தமிழ்நாட்டு சூழலில் திராவிட கட்சிகளின் ஆட்சிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் வந்து நீங்கள் வந்து ஜாதி பெயரை வந்து போட்டுக்கொள்ளாதவர்கள் தமிழர்கள் தான். நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டி போனீங்கன்னா, கேரளாலேயோ ஆந்திராலேயோ கர்நாடகாலேயோ வட இந்தியா போனீங்கன்னா ஜாதி பேர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. எல்லாரும் தமிழர்களை தவிர கிட்டத்தட்ட அனைவருமே ஜாதி பெயரோடு தான் இருக்கிறார்கள். அதை எதிர்த்து போராடிய ஒரு மாநிலம், ஓரளவு சாதித்த மாநிலம் தமிழ்நாடு. அதற்கு திராவிட இயக்கங்களோட பங்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அதுவும் அவர்கள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு அவங்க நிறையவே செஞ்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ரிவர்ஸ்ல நம்ம போயிட்டு இருக்கோம். மிகப்பெரிய அளவில் பின்னோக்கிய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இந்தியாவுக்கே முன்மாதிரியா தமிழ்நாடு ஒரு மாநிலத்தில் இன்று நடக்கக்கூடிய காரியங்கள் மிக அபாயகரமாக இருக்கிறது. அதாவது வந்து ஒரு நீர் பூத்த நெருப்பு
எப்ப அது வெடிச்சு செதறும்னு தெரியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அப்படி பின்னோக்கி போக வேண்டிய சூழல் எதனால ஏற்படுது? அது ஆய்வுக்குரியது. ஏன்னா நீங்க நல்லா கவனிங்களேன், இந்த சோஷியல் மீடியால சமூக வலைதளங்களில் ஜாதி பெயரை போட்டுக்கொண்டு பெருமையாக பேசக்கூடியவர்கள் எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா மெத்த படித்தவர்கள். அவங்க எம்டெக் படிச்சிருக்காங்க, பிஹெச்டி படிச்சிருக்காங்க, மருத்துவர்களாக இருக்கிறார்கள். அவங்க பூரா பாத்தீங்கன்னா வந்து ஜாதியின் பெயரால் ஜாதியின் பெயரால் நான் அணிதிரளுவதில் ஜாதியின் பெயரால் நான் அணிதிரளுவதில் என்ன தவறு என்று கூசாமல் அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப இதுதான் ரொம்ப அபாயகரமானதாக. நேற்று இந்த உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உத்தரவு என்பது மாநில அரசு அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்று தெரியவில்லை. இன்னொன்று சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்கான்னு தெரியல. இப்ப ஒருத்தரோட பெயரே வந்து அந்த ஜாதியின் பெயரோட சேர்ந்ததா அவருடைய அபிஷியல் நேமா இருக்கு. அதை எடுன்னு கவர்மெண்ட்டோ கோர்ட்டோ சொல்ல முடியாது. அதன் பெயரால் வேற பிரச்சனைகள் வந்தா தான் நீங்க சொல்ல முடியும். as such நேம வந்து தன்னெழுச்சியா தான் பேருக்கு முன்னாடி நிக்கறாங்க. as such நேம வந்து சட்டம் போட்டு நீக்கல முடியாது. as such நேம வந்து நீங்க வந்து ஒரு அரசே உத்தரவு போட்டோ அல்லது நீதிமன்றமே சொல்லியோ கூட வந்து எடுக்க முடியாது. அப்படி பார்த்தா நம்முடைய தலைமை நீதியரசர் சஞ்சய் கிஷன் கவுல்ன்றது ஒரு ஜாதி பெயர் தான். உங்களுக்கு எல்லா நீதிபதிகளும் தமிழ்நாட்டு சென்னையை தாண்டி போய் பார்த்தீங்கன்னா எல்லா நீதிபதிகளும் ராவ், பானர்ஜி, முகர்ஜி இப்படி தான் இருக்குது. எல்லாரோட பேருமே உங்களுக்கு வந்து பிரணாப் முகர்ஜி யாரு? முகர்ஜி என்பது என்ன? அது ஒரு சமூகத்தின் பெயர். அதை எடுத்துருவீங்களா? அவரை வெறும் பிரணாப்னு நீங்க சொல்லுவீங்களா? முடியாது, சொல்ல முடியாது. ஆகவே இது வந்து இந்திய சமூகத்தில் ஊறி போன ஒரு விஷயம். தமிழ்நாடு அதுல அதிகமா சாதிச்சிருக்கு. நம்ம வெளியில வந்திருக்கோம் அவங்க ஜாதி பெயரை போட்டுக்காம. ஆனால் இன்னைக்கு வந்திருப்பது அந்த பெயரை தாண்டியது. பெயர் என்பது ஒரு குறியீடு. அதை தாண்டி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி தான் நம்ம பேசணும், கவலைப்படணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ அதாவது உங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, இந்த இப்போ பள்ளிக்கூடங்களுக்கோ இதோ அரசு உதவி பெறுகின்ற சில ஸ்கூல் அவங்களுடைய குடும்ப தலைவர் பேரோ இல்ல அவங்க சமூகத்தின் பேரையோ வைத்திருப்பதோ அதை எடுக்கிறது மூலமான பெரிய மாற்றம் வந்துடாது. பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் வராது. அது ஒரு அதிகபட்சம் டோக்கனிசமா இருக்கும். இன்னொன்று லீகலாவே அதை உங்களால செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. அது அவருடைய பெயர். இப்போ உங்க தாத்தா ஒரு ஸ்கூல் வச்சிருக்காரு, அவர் பேர் அவருடைய ஜாதி சமூகத்தின் பெயரோடு சேர்ந்து இருக்குது. அதுதான் அவருடைய அஃபிஷியல் நேமு. அதை எடுக்காதுன்னு கவர்மெண்ட்டோ கோர்ட்டோ சொல்ல முடியாது. அதுலலாம் நீங்க தலையிட முடியாது. பிரச்சனை நீங்க அதை செய்யறது மூலமா ரொம்ப வசதியா போயிடுது கவர்மெண்ட்டுக்கு விஷயம், கோர்ட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும். என்னென்ன கேட்டீங்கன்னா நாங்க அதோட ஜாதியை ஒழிச்சிட்டோன்னு. இப்போ தெருவில் எம்ஜிஆர் வந்து 1980 ஜாதி பேரெல்லாம் எழுங்கினார். எல்லா பேரும் அழிக்கும் போது அவன் என்ன பண்ணான், அப்படியே கவர்மெண்ட் அப்படி தானே ஃபங்க்ஷன் பண்ணோம். எல்லா தெருவும் அழிச்சிட்டு போனான். வன்னியர் தெருவை வன்னியர் அழிச்சிட்டு போயிட்டான். தெருவுன்னு இருக்குது. அதுவே நீங்கள் வந்து ஒரு அரசு என்பது அப்படித்தான் செயல்பட முடியும். ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஊறி போன ஒரு விஷயத்தை வந்து வெறும் ஒரு அரசு, அது இந்த அரசு அந்த அரசுன்னு இல்லை, சட்டம் போட்டு நீங்கள் ஒழிக்க முடியாது. மக்கள் மனநிலைகள் மாற்றம் வரணும். ஆனால் பிரச்சனை எங்கே வருதுன்னா, கடந்த 10 ஆண்டுகளை இன்னும் சொல்ல போனீங்கன்னா தமிழ்நாட்டில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஜாதி சங்கங்களின் வளர்ச்சி, ஜாதிய உணர்வுகள் புரியோடி போயிருக்கு. அதை பத்தி கூச்ச நாச்சம் இல்லாம குறைந்தபட்சம் அந்த அடையாளங்கள் பெயர்களை அடிப்பது கூட அதற்கான முதற்கட்டமா இருக்குங்கிறது அந்த வழக்கப்பட்டவருடைய நோக்கமா இருக்கு. அது பண்ண முடியாதுன்ற நானு. நீ அவங்க ஒரு ட்ரஸ்ட்ன்றது அவங்க 60 வருஷத்துக்கு முன்னால இருக்குங்க, 60-70 வருஷத்துக்கு முன்னால இருக்கும். அதை நீ குறியீடுகளை வச்சு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். சரி எடுத்துட்டு போங்க, அது பிரச்சனை மாறிடுமா? எப்படி மாறப்போகுது? உங்களுக்கு 24 வயசு பையன் சாலை விபத்துல இருந்து போய்க்கிறான். அவன் சாதி பெயரை போட்டு அவனுக்கு வந்து போஸ்ட் அடிச்சு விட்டுறான். 10 வருஷத்துக்கு முன்னால நினைச்சே பார்க்க முடியாது அவலம் இது. இது வந்து இதற்கான காரணம் என்னன்னு பார்க்கணும். ஆமா, இது ரொம்ப அபாயகரமான ஒரு போக்கை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் இதை பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு சிக்கல் வந்து உங்களுக்கே தெரியும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களின் ஒரு குறிப்பிட்ட சாதியின் பேரை சொல்லியே சீர்திருத்த பள்ளி, இவர்களுக்கான சீர்மரபினர் பள்ளின்லாம் தென் மாவட்டங்கள் இருக்கு. அதே போல வந்து ஆதிதிராவிடர் பள்ளியும் இருக்கு. அப்ப இந்த மாதிரி விஷயங்களும் நீக்கக்கூடிய விஷயமா வரும். அதாவது ஒரு சமூகத்தை இது அந்த மாதிரி விஷயங்களாவும் இதுல போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தெரிஞ்சு இப்ப இருக்கிற எங்க ஜெனரேஷன்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் வருதுங்க. கண்டிப்பா வருது. அதாவது சார் சொல்ற மாதிரி போன தலைமுறையில் அந்த பெரியவர்கள் அந்த பேரை வச்சிருக்காங்களே தவிர இன்னைக்கு இருக்கிற எங்க ஜெனரேஷன் அதுதான். இப்போ நடக்கிற ஆணவ கொலைகள் கூட குடும்பத்துக்குள்ள பண்ணிக்கிறது தான். பாத்தீங்கன்னா அந்த உடுமலைப்பேட்டை பண்ணல அந்த பொண்ணோட அப்பா அம்மாவே தான் அந்த பையனை ஆளை வச்சு மர்டர் பண்ணாங்க. ஆனால் அடுத்த தலைமுறையின் வரும்போது நிச்சயமா எனக்கு நம்பிக்கை இருக்கு. இனி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரும்போது இதை தாண்டி இன்னைக்கு வந்து பழகிக்கிறாங்க. இது ஜாதிக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம இருக்க வேண்டும். கண்டிப்பா கண்டிப்பா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ஜாதி கலவரம் மத கலவரம் இங்க கிடையாது சார். இங்க ஜாதி கலவரம் மத கலவரம் தனிப்பட்ட முறையில கிடையாது. ஆணவ கொலைகள் நடப்பதற்கு காரணமே குடும்பங்கள் தான். இன்னைக்கு இளவரசனா இருக்கட்டும் இல்ல திவ்யா எதுவா இருந்தாலும் அந்த குடும்பத்திற்குள் இந்த பொண்ணோட அப்பா அம்மாவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலையா, எங்க பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணது பிடிக்கல, நாங்க ஆள் வச்சு உனக்கு ஒண்ணு. சோ அப்படிதான் நடக்குதே தவிர மத்தபடி நமக்குள்ள ஜாதி ஒற்றுமை, நான் அதை பெருமையா சொல்ற அமைப்புகள் இருக்கலாம், கட்சிகள் எல்லாம் இருந்தாலும் கூட அதையும் மீறி ஒரு ஒற்றுமை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி கோயிலுக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸை விட ஹிந்துஸ் நிறைய போறாங்க. நாகூர் தர்காவுக்கு பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களை விட நம்ம ஹிந்துஸ் அதிகம் போறோம். நீங்க அந்த விழால பாருங்க, வேளாங்கண்ணில ஹிந்துஸ் நிறைய இருப்பாங்க. அதே மாதிரி சந்தனக்கூடு வரும்போது பாருங்க நாகப்பட்டினத்துல நிறைய மாறிட்டு வரும்போது இந்த ஜாதி பிரச்சனை இருந்தாலும் அவர் குறிப்பிட்டது சமீப காலமா இந்த கோகுல்ராஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா அப்பாங்கிறத விட சில அமைப்புகள் அதை ஒரு வேலையா வந்து
என் சமூகத்து பையனோட பேசுறியா, பொண்ணுங்களோட பழகுறியான்னு சில சமுதாயங்கள் அமைப்புகளும் செஞ்சுட்டு அந்த இருக்காங்க. குடும்பத்தை சேர்ந்தவர்களும். அவங்கள அச்சுறுத்தும் விதமா அரசு இருக்கணுங்கிறத அவர் பதிவு செய்யறாரு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு எல்லாமே தடுக்கணுங்கிறத ஒரு அரசு வந்து தன்னுடைய கடமையா நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த இவரை கூட திருப்பியும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, யுவராஜை கூட. இதை போல செய்யக்கூடாது, எதிர்காலத்தில் நம்ம நடக்கக்கூடாது என்பதற்காக சட்டம் தன் கடமையை கண்டிப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அதே மீறி மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அப்படி வரும்போது இந்த தலைமுறை தாண்டி வரும்போது நிச்சயமாக இதெல்லாம் ஒழிக்கப்பட்டு ஒரு தமிழ்நாடு இன்னும் முன்னோடி மாநிலமா இருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது. கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா அரசுக்கு கண்டிப்பா அந்த நோக்கம் இருக்கு. தமிழ்நாட்டு மக்களும் அதை நோக்கி தான் போய்கிட்டு போறாங்க இருக்காங்க கண்டிப்பா. அப்படிங்கிற விஷயத்தை இதுல நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. அடுத்ததா இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க முற்போக்கு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதை ஒட்டிய ஒரு செய்தி தான் ஹரியானா. இதுதான் ஹரியானால வந்து நேற்று சட்டசபையில வந்து நிர்வாணமா வந்து ஒரு சாமியார் போய் அங்க வந்து சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறார். அந்த சொற்பொழிவுக்கு பேர் கசப்பான அறிவுரைகள் அப்படிங்கிற தலைப்புல பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கார். பாகிஸ்தானை பத்தி, இந்தியாவை பத்தி, பெண்களை பற்றி பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்காரு. ஒரு சட்டசபைக்குள்ள ஒருவர், சட்டசபை உறுப்பினர் அல்லாத ஒருவர், அதுவும் நிர்வாணமா போய் இப்படி பேசியிருக்கிற விஷயத்த நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம முதல்ல அது எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. அருவருப்பாக இருக்குது. இதை பேசுகிறதே ஒரு அருவருப்பான விஷயமா இருக்குது. ஏன்னா அந்த அந்த புகைப்பட காட்சிகள், புகைப்படங்கள் வந்து நெட்டில் நான் பார்த்தேன். நான் சட்டசபை இருக்குது ஹரியானா மாநிலத்தில். அது ஒரு சிறிய மாநிலம். 90 எம்எல்ஏக்கள் நினைக்கிறேன். சபாநாயகர் அமர்ந்திருக்கிறார் போடியமில். சபாநாயகருக்கு மேலே 10 அடிக்கு மேலே வந்து இன்னொரு உயரமான இடத்துல அந்த நிர்வாண சாமியார் அமர்ந்திருக்கிறார். அந்த அவையில் பெண் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆளுவது பாஜக அரசு. பிரதான எதிர்க்கட்சி காங்கிரஸ் மற்றும் லோக்தள் ஜனதா தள் நினைக்கிறேன். அவங்க அந்த இவங்க ராஷ்டிரிய ஜனதா தள், அந்த இவங்க சௌதாலாக்க பார்ட்டி, அவங்க பேர் சரியா ஞாபகம் இல்லை எனக்கு, ராஷ்டிரிய லோக்தள், 2 பேரும் வரவேற்றிருக்காங்க. பிரதான எதிர்க்கட்சியும் வரவேற்குது, ஆளுங்கட்சியும் வரவேற்குது. இந்த கேலி கூத்தை எங்கே போய் சொல்கிறது நமக்கு தெரியல. இது என்னன்னா அவர் நிர்வாணமாக வந்து பேசினார்ன்றது ஒரு அருவருப்பான கேவலமான விஷயம் என்றால், அதை விட முக்கியம் ஒரு சாமியாரை கூட்டின்னு போய் நீங்க வந்து சட்டசபையில பேச வைக்கிறீங்க. அந்த மதச்சார்பின்மைக்கு தாங்கள் எதிரானது இல்ல இல்ல கான்ஸ்டிடியூஷன் அளவுக்குலாம் கூட நிர்வாணமா வந்ததுங்கிறது ரொம்ப அதிர்ச்சியான விஷயம். கான்ஸ்டிடியூஷன் அளவுக்குலாம் பெரிய வார்த்தைகள் கூட வேணாம், சாமானியனாக பேசுவோம். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கிறது. அங்க உள்ள வந்து அவங்க யாரை வேணா கூப்பிட்டு வந்து பெரிய மனிதர்களை அழைத்து பேச வைக்கலாம், தப்பு கிடையாது. சபையோட உரிமை, சபாநாயகரோட உரிமை. ஆனா இவங்க வந்து ஒரு சாமியார் அழைத்து பேசுவதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம், ஒரு நிர்வாண சாமியார் என்பதை விட மோசமான விஷயம், அரசியலில் நீங்கள் மதத்தை கலக்கிறீர்கள். இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதற்கு அவர்கள் 1000 சால்ஜாப்பு சொல்லலாம், நியாயப்படுத்தலாம். மதத்தை அரசியலில் பச்சையாக நீங்கள் கலக்கிறீர்கள். நாளைக்கு வந்து அப்போ இதே வார்த்தை மௌலானாவை கூப்பிடியா, பிஷப்பை கூப்பிடுவியா, இந்த பேச்செல்லாம் வரும். ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் போன தோற்றம். இதை எப்படி அந்த மாநிலம் அனுமதிக்கிறது? அதில் என்னன்னா பிரதான எதிர்க்கட்சி, மதச்சார்பின்மைக்கு நாங்கள் மட்டுமே சொந்தக்காரர்கள் என்று மார்த்தட்டி கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வெட்கங்கட்டு போய் அதை ஆதரிக்கிறது, அவரை வரவேற்கிறார்கள். இதை எப்படி காங்கிரஸ் கட்சி வெளியே நியாயப்படுத்த போகிறது என்று தெரியவில்லை. ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் சமமாக அந்த சாமியாரை, நிர்வாண சாமியாரை வரவேற்கிறார்கள். இதுல பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. தாண்டி அவர்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு. சாஃப்ட் இந்துத்துவா தான் அது. அப்ப பாஜகவோட கொள்கைகள் தான் காங்கிரஸும் வந்து சாஃப்ட் இந்துத்துவா கடைபிடிக்குது. நீ எப்படி எதை வச்சு நியாயப்படுத்துவாங்க இவங்க? குறைந்தபட்ச ஒரு பொதுவெளியில் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அரை நிர்வாணமாக ஒரு ஆணோ பெண்ணோ ஓடினால் கூட நீங்கள் சட்டப்படி கைது செய்யப்படுவீர்கள். அப்படி இருக்கும் பொழுது வந்து ஒரு சாமியார் சட்டங்களை இயற்றக்கூடிய ஒரு மாமன்றத்தில் பெண் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். நீங்க அவர் 10 அடி மேல உட்கார வச்சு நீங்க வந்து நிர்வாணமாக அவர் அமர வைத்து பேச வைக்கிறீர்கள்னா, இதை காங்கிரஸ் கட்சி பிரதான எதிர்க்கட்சியும் ஆதரிக்குது அப்படின்னா ஒன்றும் புரியல. அது என்னன்னு புரியல. இது எதை நோக்கி போகுதுன்னு நமக்கு தெரியல. என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அவங்க? நீங்க அவர் போய் பேசியிருக்கிறார் என்பது நமக்கு அதிர்ச்சியான விஷயம். நீங்க இன்னும் கொஞ்சம் நுட்பமா பார்த்து அதற்கு எதிர்க்கட்சி கூட எதிர்ப்பு தெரிவிக்கிறது. பிஜேபி, பாரதிய ஜனதா கட்சி ஒரு சாமியாரை அழைத்து போய் சட்டமன்றத்தில் பேச வைக்கிறது என்றால் எனக்கு அது ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. நம்ம அதை பார்த்து வருத்தப்படலாம், கோவப்படலாம், அவங்களுடைய கொள்கை, அதுல ஆச்சரியப்பட ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் எதிர்பார்க்க எக்ஸ்பெக்டட். காங்கிரஸ் கட்சி வந்து அது அவருக்கு வரவேற்பு கொடுத்து இவங்களும் பேசுறது, அது எந்த கோலத்தில்? அதுதான் என்ன ஆச்சரியமா இருக்கு. அப்ப நாளைக்கு நாடாளுமன்றத்தில் பண்ணுவீங்களா? நாளைக்கு இதே மாதிரி ஒரு வேற யாரோ ஒரு சபாநாயகரை வந்து இதே மாதிரியான கோலத்தில், நிர்வாண கோலத்தில் இந்திய நாடாளுமன்றத்தில் அழைத்து வைத்து இவர்கள் பேசுவார்கள். அப்ப அதையும் காங்கிரஸ் கட்சி ஆதரிக்குமா? எப்படி புரிந்து கொள்வது? நாடாளுமன்றத்தில் இந்த அளவுக்கு ஆதரவு கண்டிப்பா இருக்காதுன்னு நம்ம அப்புறம் சட்டமன்றத்தில் மட்டும் ஏன் இதை செய்றீங்க? நாடாளுமன்றத்தில் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சொல்ல முடியாது. நாளைக்கு என்ன ஓட்டு வருதுன்னா அரசியல் கட்சிகள் என்னவும் செய்வார்கள் எல்லாரும். நீங்க எப்படி? இது அருவருப்பின் உச்சக்கட்டங்க. ஒரு சாமியின் பெயரால், ஒரு மதத்தின் பெயரால் இப்படிலாம் வந்து நடந்துக்கவே கூடாது. அது பெண் உறுப்பினர் இடத்துல நமக்கு வந்து இந்தியாவை, வெளிநாட்டுக்காரங்கள்லாம் இந்தியாவில் இருக்கிற இங்கே இருக்கிற மகாபாரதம், இங்கே ராமாயணம் படித்து பெருமைப்படுறாங்க. இன்னைக்கு அமெரிக்கன்ஸ் நம்மளை விட ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் பகவத்கீதையும் படிக்க வைக்கிறாங்க. இங்க இருக்கிற கல்ச்சரை விரும்புறாங்க. அவங்க பிள்ளைங்களை இங்கே கூட்டு வந்து படிக்க. ஏன்னா இந்தியாவுக்கென்று ஒரு கல்ச்சர் இருக்கு.
இங்க ஒரு புனிதம் இருக்கு. பல புண்ணிய நதிகள் ஓடக்கூடிய இந்த தேசத்துல ஒரு சட்டமன்றத்திற்குள்ள அவர் சாமியாரா இருந்தா அவர் போய் அப்படி உட்கார்ந்து அது சார் சொல்ற மாதிரி நினைச்சு கூட பார்க்க முடியல. அது எப்படி அங்க இருந்த பெண்களாத எதிர்ப்பு தெரிவிச்சு வெளியே போயிருக்கணும், இல்ல அந்த நேரத்துல தடுத்து நிறுத்தி இருக்கணும். அவர் போய் பிரசங்கம் பண்ற அளவுக்கு எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம? கற்காலத்துக்கா? கற்காலத்தை விட மோசமான கற்காலத்துல கூட அவங்க அந்த இலைய தலையை சுத்திட்டு வந்தாங்கன்னு நம்ம படிக்கிறோம். அதை விட மோசமான நிலைமைக்கு போகும்போது மணிசார் சொல்வதை போல 2 கட்சிகளும் பதில் சொல்லணும். அதை கூட்டிட்டு வந்த பாரதிய ஜனதாவும் சரி, அதை ஆதரித்த காங்கிரஸும் சரி, இப்படி ஒரு நிலைமையை ஒரு ஸ்டேட்ல உருவாக்கி இருப்பதற்கு 2 பேரும் பதில் சொல்லணும். ஒரு வெளிநாட்டுக்காரங்களே பார்த்தா என்ன நினைப்பாங்க இந்தியாவை பத்தி? ஒரு புனிதமான நாடா, ஒரு 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 இப்ப பிள்ளைங்கள் இப்படித்தான் வளர்க்கணும், ஒரு இந்தியன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்திய நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் போது, இதை ஒரு கட்சி, ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் ஆதரிக்கும் போது நாம் எங்க போய்கிட்டு இருக்கோம்? இதற்குரிய பதிலை நிச்சயமா அந்த ஹரியானாவோட 2 கட்சியும் பதில் சொல்லணும். அவர் சாமியாரா இருக்கட்டும், நல்ல விஷயங்கள் பேசட்டும், நம்ம நாட்டில பத்தி பேசட்டும், பட் அதற்குரிய முறையில் வரட்டும். பேசுறது தப்பே கிடையாது. ஜனநாயக நாட்டா நல்ல விஷயத்த சொல்லலாம். இன்னைக்கு நம்ம நாட்டை பத்தி பெருமையா பேசலாம், அண்டை நாடுகள் இருக்கிற அச்சுறுத்த பேசலாம், என்ன வேணா பேசலாம். ஒரு முறை இருக்கு, பண்பு இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு. இதை சார் சொல்ற மாதிரி படிக்கும் போது அருவருப்பா இருக்கு. அதை நேர கேட்டுக்கிட்டு எப்படி எல்லாரும் அங்க உட்கார்ந்துருந்தாங்க அந்த அசம்பிளிக்குள்ளன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த மாதிரி நிலைமை தயவு செஞ்சு இனிமே எங்கேயுமே நடக்கக்கூடாது. அந்த மக்கள் இதை எப்படி உணர்வாங்கன்னு பாக்குறீங்க? அல்லாட்டி அந்த மக்களுக்கும் இது ஒரு சாமியாருங்கிறப்ப அதை குளோரிஃபை பண்ற மனநிலையில தான் இருப்பாங்க. அப்படிலாம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். வேண்டுமானால் மத உணர்வு கொண்ட சிலருக்கு வேண்டுமானால் அது இது ஒரு பெருமைப்படக்கூடிய அல்லது மகிழக்கூடிய விஷயமா இருக்கலாம். பெரும்பாலான மக்களுக்கு அப்படி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதைத்தான் சொல்லுகிறேன். இதே சட்டமன்றத்துக்கு வெளியில ஒரு பொதுக்கூட்டத்தில் அவங்க உட்கார வச்சு பேசி, பிஜேபி கூட்டத்திலையோ அல்லது சர்வகட்சி கூட்டத்திலையோ உட்கார வச்சு ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் உட்கார வச்சு இவங்க அத்தனை எம்எல்ஏயும் கலந்து பேசியிருந்தா கூட அது வேற. சட்டமன்றம் என்பது சட்டங்களை ஏற்றக்கூடிய ஒரு இடம். அங்க டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி, அது ஜனநாயகத்தின் கோயில். அது அங்க 1000 குறைகள் இருந்தாலும் டெமோக்ரஸி தான் இருக்கிற செட்டப்ல லீஸ்ட் டிஃபிகல்ட்டிஸ் உள்ள செட்டப்னு இந்திரா காந்தி ஒரு தடவை சொன்னாங்க. எத்தனையோ ஆட்சி முறைகள் இருக்கின்றன, சர்வாதிகார ஆட்சி முறை, மன்னர் ஆட்சி முறை, ஜனநாயக ஆட்சி முறை. அப்போ இந்திரா காந்தி அவர் ஒரு தடவை சொன்னது இருக்கிற அமைப்புகளிலேயே குறைந்தபட்ச ஆபத்து உள்ள, குறைந்தபட்ச தீமைகள் உள்ள செட்டப் நாடாளுமன்ற ஜனநாயகம்னு அந்த அம்மா ஒரு தடவை சொன்னாங்க. அது உண்மை. அதனால தான் நம்ம டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸின்றோம். அங்கே போய் இந்த கேவலமான காரியத்தை பண்ணுறதுன்றது எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. இதெல்லாம் பேசுறதே அசிங்கம். பெண் உறுப்பினர்கள் அதே மாதிரி இருந்திருக்காங்க. இதில் இன்னொன்று என்னன்னா சாமியாரெல்லாம் கூட்டிட்டு போய் நீ சபையிலையும் உட்கார வைக்கிற. நீங்கள் அரசியல் சாஸ்திரத்தின்படி உறுதிமொழி எடுக்கும்போது ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு நீங்க சொல்றீங்க. யாரோ ஒரு பெரிய நோபல் பரிசு பெற்ற அறிஞரையோ, இந்த நாட்டின் குடியரசுத் தலைவரையோ, அல்லது மிகப்பெரிய ஒரு துறையில் நிபுணராக இருக்கக்கூடியவர்களை கூட்டின்னு போய் நீங்கள் கௌரவப்படுத்தி பேசுனீங்கன்னா கூட பரவாயில்ல. ஒரு சாமியாரை கூட்டின்னு போய் 10 அடி, சபாநாயகருக்கு மேல 10 அடி, அது நல்லா கவனிங்க. அந்த மனப்பாங்கு. சபாநாயகரை விட உயர்ந்தவர்கள் யாரும் சபையில கிடையாது. சபாநாயகர் இருக்கையை விட 10 மடி மேல உட்கார வச்சு, அப்படின்னா நீங்க மன்னராட்சிக்கு எடுத்துட்டு போறீங்களா? அது எதுக்கு ஜனநாயகம்? கலைச்சு அந்த சட்டசபையை அது அத்தனை பேர் உட்காந்து வெக்கம் கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு எதிர்ப்பு கூட அந்த சபையில் பதிவு செய்யப்படவில்லை. அவங்க சொன்ன மாதிரி சர்வதேச சமூகம், இன்டர்நேஷனல் மீடியா நம்ம எப்படி இதை பார்ப்பார்கள்? எவ்வளவு அவலமான விஷயம் இது. நாளைக்கு இது நாடாளுமன்றத்துக்கு வராம இருக்கணும்னு வேண்டிக்கணும் எல்லாரும், அவ்வளவுதான். அதை தாண்டி இது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. கண்டிப்பா இதை பற்றி இப்படி ஒரு விமர்சனம் வருங்கிற எந்த ஒரு பொருட்டு அவங்க ஏற்படுத்தலைங்கிறது நமக்கு அதிர்ச்சியா இருக்கு. அவங்களுக்கு அதிர்ச்சியா இல்லையோ, நமக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கு, ஊடகங்கள் பொதுமக்கள்னு. இறுதியா நிகழ்ச்சியோட நிறைவு செய்தியா ஏர்செல் விவகாரம், அதாவது இந்த செய்தி கொடுத்து நீங்கள் தொடர்ந்து அதை கவனிச்சுட்டு வருவங்கிற முறையிலும் பல்வேறு முறைகளில் இந்த செய்தி இழுத்து ரொம்ப காலமாக அது போய்கிட்டு இருக்கு. அது ஸ்பெக்ட்ரத்தோடு அதை சேர்க்கலாமா, 2G இஷ்யூவோட அதை சேர்த்தே பண்ணலாமா, இல்லை இதுக்கும் தனி இதாக, இப்படி பல்வேறு விஷயங்கள் அந்த வழக்கு போயிட்டே இருக்குது. இப்போ சமீபமாக பிஜேபி ஆட்சி மாநில இருந்து இது துரிதப்படுத்தப்படும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழலில் நேற்று அந்த விஷயம் குறித்து திருப்பி ஹியரிங் இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதை எப்படி பார்க்குறீங்க? இது துரிதப்படுத்தப்படுதா? இல்லை, துரிதப்படுத்தப்படலை. ஏன்னா சுருக்கமாக சொல்கிறோன்னா என்னென்னா ராஜா ஆராசா கனிமொழி விஷயத்தில் ஸ்பெக்ட்ரம் வழக்கு உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் நடந்தது. அதில் காட்டிய வேகம் மாறன் சகோதரர்கள் மீது காட்டப்படவில்லை. இன்னும் சொல்லப்போனால் மாறன் சகோதரர்கள் மீதான முதல் குற்றப்பத்திரிகை ஆகஸ்ட் 29ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டது. நாளையோடு 2 ஆண்டுகள் முடிகிறது. அதற்கு மேலே 1 இன்ச்சு கூட அது நகரில். இதே ஆராசா கனிமொழி விஷயத்தில் அவர்களுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டு 2 மாதங்களிலேயே கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் இவர்கள் விஷயத்தில் 1 இன்ச்சு கூட நகரில். அவங்களோட பெயில் பெட்டிஷனை கூட அதில் என்னன்னா அந்த ஏர்செல் மேக்சிஸ் டீலையே 2G வழக்கில் விசாரிக்கலாமா வேணான்ற அந்த ஒரு பாயிண்ட்லேயே 2 வருஷம் இழுத்துட்டு இருக்குது. அவங்களுடைய ஆன்டிசிபேட்டரி பெயில் கிட்டத்தட்ட 6-7 மாசமா நீடிச்சுட்டு இருக்குது. நேற்று விசாரணைக்கு வந்தபோது தேதி குறிப்பிடாமல் நீதிபதி ஒத்தி வைத்து விட்டார். ஏர்செல் மேக்சிஸ் டீல இந்த ஓபி சைனி நீதிமன்றம், சிறப்பு நீதிமன்றம், உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையிலும் உத்தரவிலும் அமைக்கப்பட்ட அந்த சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்கலாமா வேண்டாமா என்கிற விஷயத்தில் செப்டம்பர் 6ஆம் தேதி தீர்ப்பு என்கிறார். ஆகவே மோடி அரசாங்கம் வந்த பிறகும் மாறன் சகோதரர்கள் மீதான வழக்கில் எந்த விதமான ஒரு விரைவு நடவடிக்கையும் இல்லை.
வந்தவனே துரிதப்படுத்தப்படுங்கிற விஷயம் சொன்னார்கள். ஆனால் இடையில ஆர்எஸ்எஸ் எல்லாம் திட்டமிட்டு சதி செய்துன்னு தயாநிதி அது எதுக்கு சொன்னார்னா அந்த டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் கேஸுக்கு சொன்னார், ஏர்செல் மேக்ஸிஸ் டீலுக்கு சொல்லல. ஏர்செல் மேக்ஸிஸ் டீல் வந்து இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஆராசா கனிமொழி வழக்கை விட ரொம்ப மோசமான ஒரு வழக்கு. அதில் தான் ப. சிதம்பரம் பெயர் அடிப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா நம்முடைய இவங்க நளினி சிதம்பரம் கூட வந்து அதில் வந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். இது என்னன்னா வந்து உங்களுக்கு உச்சநீதிமன்றம் தலையிட்ட பிறகும் 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் வந்து ஒரு வழக்கு விரைவுபடுத்தப்பட்டது போல, இன்னும் சொல்ல போனால் அதை விட அதிகப்படி 770 கோடிக்கு மேல வந்து முறைகேடு என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு சிக்கல் எங்க வந்துருச்சுன்னா, அதில் குற்றப்பத்திரிகையில் இருக்கக்கூடிய 2 பேர், ரால்ஃப் மார்ஷல் என்கின்ற ஒரு மலேசிய தொழிலதிபரும் அனந்தகிருஷ்ணன் என்கிற ஒரு தொழிலதிபர், இவர்கள் இருவருக்கும் சம்மனையை சர்வ் பண்ண முடியல இந்திய அரசாங்கத்தால். சம்மனை வாங்க மறுக்கிறாங்க. அதனால 2 ஆண்டுகள் வந்து ஓடிட்டு இருக்குது. அவங்கள டீலிங் பண்ணிட்டு கேஸை நடத்த முடியல. எப்படி பார்த்தாலும் உச்சநீதிமன்றம் முதல் 2G வழக்கில் காட்டிய வேகத்தை இதில் காட்டவில்லை. அதுக்கு என்ன காரணம் மட்டும் நினைக்கிறீங்க நீங்க? ஏன் இது 2 விஷயத்து இதுல என்ன இருக்கு? ஏன் அப்படி பாக்குறாங்க? பிஜேபியா இருந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும் இதை தனியாவும் அதை மட்டும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது என்னன்னு பாக்குறீங்க? நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு அதுல வந்து சில விஷயங்களை வந்து வெளிப்படையாக வந்து நேரடியாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு கருத்து என்னன்னா, உச்சநீதிமன்றம் முதல் 2G வழக்கில் காட்டிய அந்த ஆர்வத்தை ஏர்செல் மேக்ஸிஸ் டீல் வழக்கில் காட்டவில்லை. அதற்கு என்ன காரணம்னு தெரியாது. அதே கவனத்தை அவர்கள் ஏர்செல் மேக்ஸிஸ் டீல் வழக்கில் காட்ட இருந்தால் இந்த நேரம் இந்த வழக்கு விரைவாக முன்னோக்கி போயிருந்திருக்கும். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து 2 ஆண்டுகள், நாளையுடன் 2 ஆண்டுகள் ஆகிறது அந்த முதல் 2G வழக்கில். நான் சொல்றேன் அதில் பிறகு வந்து இது ஏர்செல் மேக்ஸிஸ் டீல், அதன் பிறகு ஒரு இன்ச்சு கூட கேஸ் நகரலன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய நிறைவு கருத்து மேடம்? இல்ல, உண்மையிலே என்னன்னா இதுல வந்து 750 கோடிக்கு மேல அவங்க ஊழல் செஞ்சிருப்பதை சிபிஐ தெளிவா எடுத்து சொல்லியிருக்காங்க. இது நடந்ததை 2Gயோட சம்பந்தப்பட்ட வழக்கா இருந்தாலும் இது தனிப்பட்ட முறையில் அவர்கள் எப்படியெல்லாம் மிரட்டினாங்க, எப்படிலாம் வாங்காங்கிறது சிபிஐயால் விசாரிக்கப்பட்டு நீதிமன்றம் சமர்ப்பிக்கப்பட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா எதுக்கு இப்படி தள்ளி தள்ளி போட்டுட்டு இருக்காங்கிறது தான் தெரியல. அந்த வழக்கை விரைவா விசாரிக்கணும். ஏன்னா உண்மை வெளியில வந்தாச்சு. இப்போ கோர்ட் அதை விசாரிக்கும் போது அதற்குரிய அந்த காலகட்டத்தை அதிகமா எடுக்காமல் சீக்கிரமா செஞ்சாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது தான் எங்களுடைய கருத்தும். இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள், இன்னைக்கு அச்சு ஊடகங்கள் வந்து முக்கியமான செய்திகள், குறிப்பாக மாநிலத்தினுடைய நீராதார பிரச்சனைகள் ஆரம்பித்து நடுவண் அரசு, சிபிஐ வழக்கு உட்பட பல்வேறு பிரச்சனைகள், அரசியல் சமூக பிரச்சனைகளை நீங்கள் இருவருமே ரொம்ப விரிவாகவே உங்கள் தரப்பு வாதங்களை ஆதாரங்களுடன் தரவுகளுடன் எடுத்து வச்சிங்க. அதற்காக முதல் பார்வை நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தம்.